நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் இயேசு. ஒரு பக்கமும் லஞ்சம் கொடுத்தும் ஒன்றும் செய்யலாது, லஞ்சம் கொடுக்காமலும் ஒன்றும் செய்யலாது. அல்லேலூயா. எந்த பக்கமும் அவர் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. நீதியாய் நியாயம், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, கண்ட நின்றவனுக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க. அந்த வேதத்தை சொன்ன வேதத்துக்குரிய சொந்தக்காரராகிய வேதமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்க, அல்லேலூயாவும் சொல்லுவீங்க, தலையும் மாட்டுவீங்க. இந்த பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் அசைக்க மாட்டோம்னு வேதமும் வாசிப்போம். ஆனா புகை போட்டு அசைவோம். ஒரு பிரச்சனை வந்து ஆடி போவோம். அல்லேலூயா. ஓமா என்ன சத்தத்தை காணல, எல்லாரும் சேர்ந்து ஆமோதிக்கிற மாதிரி இருக்குது. ஆமென். நான் சொல்ல இல்லை, ஏசப்பா சொன்னது. 10,000 என் பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் நல்ல அழகா வாசிக்கிறோம். சொன்னதா. ஆனா பிசாசுக்கு நடுங்குறீங்க. அல்லேலூயா. பிசாசையும் இன்றைக்கு பிசாசா இருக்கிறவனையும் படைத்தவர் நான் தான். என்ன அவனை அவர் படைக்கிற போது பிசாசா படைக்கல, பரிசுத்த தூதனாய் படைத்தார். அவன் பிசாசா, இன்றைக்கு பிசாசா இருக்கிறவனை. அப்ப அன்றைக்கு பிசாசா இருக்க இல்லை இல்லையா? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தா எல்லாம் அழகாகவும் நல்லதாய் இருக்கும். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டவனாய் ஆவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய ராட்சியத்துக்கு போக பிரயாசப்படுகிறவர்கள், தேவனுடைய இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்ற நாங்கள் என்ன செய்யக்கூடாதாம்? பேதுருவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், முதலாவது நாங்கள் கொலை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. இயேசு யாரையும் கொலை செய்தாரோ? தானியேல் 5ஆம் புத்தகத்தில் எழுதி கிடக்கும், இயேசு கொலை செய்வார். இயேசுதான் ஒரு மனுஷனை உயர்த்துறது, தாழ்த்துறது, தரிக்கிறது, உயிரோட வைக்கிறது. அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அல்லேலூயா. ஆனா அவர் கொலை செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பிசாசு தான் கொல்லுறவர். அல்லேலூயா. இயேசு கொலைக்கு அல்லது மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்களையும் உங்களையும் என்னையும் உங்களையும் மனதுருக்கத்தின்படி கிருபைகளுடைய மனம் இறங்கி சந்தர்ப்பம் தந்து எங்களை மீட்டு ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன அர்த்தம்? தன் ஜனங்களை பாவத்தில் நின்று மீட்டு ரட்சிக்கிறவர். எங்களை ரட்சிக்கிறாரோ? எங்களை ஒருக்கா ரட்சிக்க இல்லை. மெயினா ஆரம்பத்துல ஒருக்கா ரட்சித்தது உண்டு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் எங்களை ரட்சித்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன்னா நாங்க அவ்வளவு பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இயேசுவை மிஞ்சின பரிசுத்தவான்கள். அதனாலே அவர் ஒவ்வொரு நாளும் எங்களை ரட்சித்துக் கொண்டு இருக்கிறார். விளங்கும் பண்ணி நினைக்கிறேன். நாமே அல்லேலூயா. அப்ப என்ன செய்யக்கூடாதா? கொலைபாதகனாய் இருக்கக்கூடாது, திருடனாய் இருக்கக்கூடாது, பொல்லாங்கு செய்கிறவனாய் ஆவது. இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறது, அந்நிய காரியங்களில் தலையிடாதே, ஆபத்து வருகிறது. அல்லேலூயா. அந்த கடைசி அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். என்ன காரியம்? அந்நிய காரியங்களில தலையிடாதே, ஆபத்து பின்னால வருது. அல்லேலூயா. என்ன வருது பின்னால? என்ன ஆபத்து பின்னால வரும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆபத்து பின்னால வரும்னு நினைக்கிறீங்க? அந்நிய காரியத்தில் தலையிடாதே, ஆபத்து வருகிறது. அல்லேலூயா. அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவையில்லாத, தனக்கு தகுதி இல்லாத காரியங்களை தலையிடுகிறதுனால யாருக்கு வேதனை, யாருக்கு கலங்கின கண்கள், யாருக்கு கஷ்டம் என்று சொல்லி நீதிமொழிகளை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். குடிக்கிறவனுக்கு. அல்லேலூயா. அவன் குடிச்சிட்டு வெறியில கண் கலங்கி போய் தான் என்ன செய்யறன்னு தெரியாம என்ன பாய்மரத்தட்டுல படுத்திருக்கிறவன் போல ஆடுறானா. கண்ட இஸ்திரியையும் பிடிச்சு தோடுறானா, முழுக்கிறானா கண்ட காரியத்துக்கும். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள், அவன் குடிச்சிட்டு செய்கிறான், நாங்கள் குடிக்காம பிசாசுல நிரம்பி காரியங்களை செய்யக்கூடாதா? அல்லேலூயா. அந்நிய காரியங்களை யார் தலையிடுவான்? அந்நிய காரியத்துல யார் தலையிடுவான்? ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரை பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் போ சொன்னாரா? எங்க இருக்குது? நீங்க புத்திசாலியா உடனே சொல்லுவீங்க, வேதத்தினான் இருக்குன்னு சொல்லி. கெட்டிக்காரிகள் என்ன எங்க இருக்குது? சொல்லுங்க, எங்க இருக்குது? மத்தேயு சுவிசேஷம் எங்க இருக்குது? 5ஆம் அதிகாரத்தில் எங்க இருக்குது? தட்டி திறந்து பார்த்தாவது சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வரை பலவந்தம் பண்ணினா என்ன செய்யட்டும்? அவனுக்கு இடைஞ்சல் இல்லாதபடி அவன் தான் செய்கிற உங்களுக்கு எதிராக. எத்தனாவது வசனத்துல இருக்கு செய்வன்? 5:38 வாசிங்க. 6 மணித்தாக்கள் வாசிங்க. 5:38 எடுத்தாக்கள் வாசிங்க. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. அடுத்தது உள்ளத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உள்ளத்தில் கடன் வாங்க விரும்புவனுக்கு. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு அடுத்ததை சிநேகித்தும் சத்துரை பயப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அது நியாய தீர்ப்பு அது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார் எங்களுக்கு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், எங்கள் சத்துருக்களை சிநேகிக்கட்டும். அல்லேலூயா. ஆனா இங்க பேதுரு எழுதுகிறார், அந்நிய காரியங்களை தலையிட்டுக் கொள்றதுனால பாட அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். யாரை குறித்து பேதுருவை வைத்து பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் யாரிடத்தில் இந்த பிரச்சனையை காண்றார்? இந்த பிரச்சனையை பரிசுத்த ஆவியானவர் யாரிடத்துல கண்டு வேதத்தை எழுதி வச்சிருக்கிறார்? தன்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தன்னால ரட்சிக்கப்பட உலகத்துக்கு இது எழுதி வைக்க இல்ல, அவரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ரத்தம் சிந்துதல் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதனால சம்பாதிக்கப்பட்ட சபையாகிய சபையில இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால கழுவப்பட்ட என்னைக்கும் உங்களிடத்திலும் அவர் கண்டார். என்னத்தை கண்டார்? அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டு பாடு அனுபவி. முதலாவது அந்நிய காரியங்களை தலையிடுவது, இரண்டாவது அதன் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் சொன்னா, உன்னிடத்துல ஒருவன் 1 மைல் தூரம் உன்னை வர பலவந்தம் பண்ணினான். அல்லேலூயா. நீ அவனோட 2 மைல் தூரம் போ. தீமைக்கு எதிர்த்து நிக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? உன்னை நேசிக்கிறது போல பழைய ஏற்பாடு காலத்துல சொல்லப்பட்டிருக்கு, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இப்ப புதிய ஏற்பாடு காலத்துல அப்படி இல்லை. உன்னை சத்துருவை என்ன செய்யட்டா? ஆண்டவர் சபையில லவ் பண்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கிறார். முதலாவது லவ் பண்ண வேண்டியது கர்த்தரை, இரண்டாவது மூன்றாவதா லவ் பண்றதுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார் சபையில. யாருக்கு லவ் பண்ண சொல்றார்? யார லவ் பண்ண சொல்றார்? கிட்டடியில ஏசப்பா எங்கள் மத்தியில பேசுற போது கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு முறை சொன்னார், சபையில அன்புக்கோ என்ன விரும்புறதுக்கோ அன்பு காட்டுறதுக்கோ லவ் பண்றதுக்கோ சபையில இடம் இல்லை சொன்னவர். ஆனா இந்த வேத அடிப்படையின்படி கர்த்தருக்குள்ள நான் சொல்றேன், ஆண்டவருக்குள்ள சரியா இருக்கும்போது விசுவாசத்தோட அவருக்குள்ளாக சொல்றேன், ஆண்டவர் லவ் பண்றதுக்கு இன்னும் ஒரு இடத்தை கொடுக்குறாரு. அவருக்கு அடுத்ததான் யார் அது? உன்னுடைய சத்துரு. உன்னுடைய சத்துருவை நேசி. அப்ப நீங்க கட்டிக்க அதை சொல்லுவீங்க, அதுதானே, அதனாலதான் நான் பிசாசை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் பிசாசை லவ் பண்ண சொல்ல இல்லை. உன்ன மாதிரி இருக்கிற அவருடைய சாயிலா உருவாக்கப்பட்ட ஆவி ஆத்மா சரீரத்தோடு இருக்கிற மனுஷனை, அதுலயும் எந்த மனுஷனை? உனக்கு எதிராளியா இருக்கிற மனுஷனை. ஏனென்றா எங்களுடைய கிறிஸ்து இயேசுவின் அன்பினாலே அவனை நாங்க எங்களுடைய அன்புக்குள்ள தேவ அன்புக்குள்ள நாங்க இழுத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு மகிமை உண்டாகணும். தேவனுடைய ராஜ்யம் பெருக வேணும். அல்லேலூயா. இப்படியே நாங்கள் அவர் எதிரி இவர் எதிரி அது இருந்ததுன்னு சொல்லி இப்படியே கழிச்சு வச்சுக்கொண்டு வந்தா கர்த்தர் முறிவின பட்டியத்தை எடுத்து கையில் கால்கள் துண்டா வெட்டிக்கிட்டு தான் வரணும் பழைய ஏற்பாட்டின் படி. ஆமே. கடைசியில எதுல போய் கடைசியில நிற்கிறதோ தெரியல. வெட்டக்கூடாத இடங்களை வெட்டினா முதல் வெட்டிலேயே உயிர் போயிடும். அல்லேலூயா. எந்த வெட்டு விடுதோ எனக்கு தெரியாது. நான் உருவின பட்டியத்தை வச்சிருக்கிறது அவர், இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை வச்சிருக்க அவர். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு எங்க துவங்குமா? கடைசி வசனத்தை வாசிங்க, 19வது வசனத்தை. 2 பேதுரு 1 பேதுரு எடுத்து வாசிச்சது வாசிங்க. 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடல் இருக்கிற நன்மை செய்கிறவர்களுக்கு தாங்கள் ஆத்துமா இல்ல 17வது வசனம் வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. என்ன லூசு கதை கதைக்கிறீங்க? இந்த பைபிள் வேண்டின நாளையில இருந்து இப்படித்தான் எழுதப்பட்டிருக்குன்னு நீங்க சில வேளையில நினைக்கலாம். நாங்க கதைக்கிறது லூசு கதை மாதிரி பலருக்கு காணப்படலாம். ஆனா சத்தியம் மாறாது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு எங்க துவங்குமா? தேவனுடைய வீட்டுல தான் முதலில் நியாய தீர்ப்பு துவங்கும். அல்லேலூயா. அதனால அந்நிய காரியத்துல தலையிடுறது உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் தகுதியானதல்ல. அந்நிய காரியங்களை தலையிட்டா உங்களுக்கு வேதனை பெருகும். இதை நான் காணையில பரிசுத்த ஆவியானவர் கண்டார். ஆமென். ஆதி சபையில கண்டார். அல்லேலூயா.
அப்போஸ்தலன் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா அப்போஸ்தலன் பேதுருவுக்கு கொடுத்த அவர் ஆரம்பித்த ஆரம்ப சபையிலேயே இது காணப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட பிசாசனுடைய கிருகியாகிய பாவம் இப்படியே தொடர்ந்து வருகிறது மாதிரி அன்றைக்கு அவருடைய பரிசுத்த சபையில காணப்பட்ட அந்த இந்த குறையும் இன்றைக்கும் வந்து இந்த சபையிலையும் இருக்கு. இங்க இருக்கிற உங்களுக்கு இடத்திலையும் எங்களிடத்திலையும் இருக்குது. ஆமென். ஒரு சத்தத்தையும் காண என்ன தவிர நீங்க எல்லாம் பரிசுத்தவங்கள் ஆகிட்டீங்களோ? ஆமென். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ் ஓடுறவன் கடைசியா தான் வீட்டை போய் சேர்ப்பாரு. பஸ்ஸில் ஏறுற ஜனங்கள் எல்லாம் முன்னுக்கு போயிடும் வீட்டு. அது மாதிரி கர்த்தர் சபையை நடத்தணும்னு சொல்லி தந்தனான் கடைசியா தான் போவேன். அல்லேலூயா. அதுக்கு முதல் நீங்களா எல்லாரும் போய் சேருவீங்க. அதனால எல்லாம் பரிசுத்தமாகிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பஸ் ஓடுறவனும் கண்டக்டரையும் கடைசியா தான் வீட்டுக்கு போய் சேருவாங்க. கடைசியா பஸ்ஸை கொண்டு டிப்போவில் விடணும், என்ன விட்டுட்டு போனோம். அதான் எங்கட வாழ்க்கை. அல்லேலூயா. அநேகர் ஆறுதல் அடைஞ்சு கண்டு அநேகர் முந்தி முந்தி போயிடுவேன். ஆண்டோட வசனமும் அப்படித்தான் சொல்லுது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலவந்தம் பண்ற நீங்க முன்னுக்கு போயிடுவீங்க பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு போறதுக்கு வயசு கட்டுப்பாடு இல்லை. அது ஒரு வயசுலையும் போகும். வயத்துல 6 கிழமையா இருக்கிறதும் போகும். 70 வயசு வந்ததும் போகும். 150 வயசு வந்ததும் போதும். பரலோகத்துக்கு போறதுக்கு நரகத்துக்கு போறதுக்கும் வயசு கட்டுப்பாடு இல்ல. தெரியுமா? தெரியுமா அம்மாக்கு? பரலோகம் போறதுக்கும் நரகம் போறதுக்கும் வயசு கட்டுப்பாடு இல்ல. பாவம் செய்தா நரகம், பரிசுத்தமா வாழ்ந்தா அல்லேலூயா. எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். சொன்னவரா வயசு இத்தனை வயசுல எடுப்பணும்னு சொல்லி. அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சது காணாம போயிட்டுதான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்னு வேதத்தில் எழுதப்பட்டபடியால எங்களுக்கு தெரியும். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. எங்கள் மத்தியில இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. இதுல இருக்கிற உங்கள எத்தனை பேர் எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவீங்க எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். நான் போவேனா போக மாட்டேனான்றது உங்களோட மனசாட்சிக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய காரியங்களில தலையிட்டா ஆபத்து பின்னால வருகிறது. பின்னால வருகிறது உங்களை முந்தி போகும். அல்லேலூயா. எங்க முந்தி போகும்? எங்க முந்தி போகும்? அது உங்களோட வாழ்க்கையை கெடுத்து நீங்க போக வேண்டிய பரலோகத்துக்கு உங்களை போக விடாமல் உங்களுடைய அந்நிய காரியங்களை தலையிடுற உங்களோட குணாதிசயம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவரே, அழுது ஜெபிச்சு ஜெபிச்சு நான் ஆலயத்துக்கு வந்தேன். அழுது வர முடியாத நிலைமையில வந்து சேர்ந்தேன். ஆஹா, ஓஹோ. ஆண்டவர் என்ன சொல்லுவாராங்க கடைசியில? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு காரியத்தை வாசிச்சது எழுதப்பட்டிருக்க பாருங்க. கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்கிறவனாயாவது, அந்நிய 4 காரியம் இருக்குது. ஒன்றுதான் நான் எடுத்தேன். அல்லேலூயா. ஒன்றுதான் என்னோட உள்ளத்துல பேசப்பட்டது. அல்லேலூயா. அந்நிய காரியங்கள்ல தலையிடாதீங்க. நாங்க அந்நிய காரியங்களை தலையிடுறதுக்கு ஆட்டக்காரிக்கு போறது ஆண்டவர் பெத்து வைக்கல. அல்லேலூயா. தேவடி ஆளுக்குங்களை பெத்து வைக்கல, பேசங்களை பெத்து வைக்கல. பரிசுத்த ஆவியினால புதிதாக்கப்பட்டு, பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டு, பரிசுத்த தெய்வத்தின் ஜீவனுள்ள தெய்வத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. பாவத்துல தொடர்ந்து இருக்கிறதுக்கு பிசாசுக்கு நாங்க பிற இல்லை. நீங்க பிசாசினால் பிறந்தவர்கள் என்று ஏசப்பா சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க பிசாசினால பெற்றுக்கொள்ளப்பட இல்லை. அல்லேலூயா. ஒரு காலம் எங்களை தொடர்ந்து வந்த பாவ சாபங்களை நிமித்தம் பாவத்துக்களை கிடந்தோம். விக்கிரங்களுக்கு முன்னால கிடந்தோம். போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கலைக்கிற போது சொன்னார், என்ன நீங்க முந்தி வழிபட்டு வந்த வணங்கின கல்லுகள் மண்ணுகள் என்று நினைக்காதீங்க, விக்கிரகம் என்று நினைக்காதீங்க. நான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அல்லேலூயா. பூமி எவ்வளவு பெருசு தெரியுமா? வானம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த பூமி வானத்தோட பூமியை ஒப்புற போது பூமி சின்ன குட்டி. வானம் பூமியை விட பெருசு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? வானம் பூமியை விட பெருசு. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? அவ்வளவு பெரிய வானத்தை ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கார். இடையிலே ஒரு முண்டு கூட இல்லை. ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு தடி இல்லை, ஒரு மரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினால சர்வத்தையும் என்ன செய்கிறாராம்?
அடக்கி ஆளுகிறார். எபிரேயர் புஸ்தகம் 1 அதிகாரம் கடைசி வசனம். அல்லேலூயா. அவர் தம்முடைய எபிரேயர் புத்தகம் 1 அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. தம்முடைய வல்லமை உள்ள எடுக்க தேவையில்லை. இங்க கவனிங்க, என்ன பாருங்க. அல்லேலூயா. தலையை குனிஞ்சு கொண்டிருந்து பெரிய பக்திவான் மாதிரி நடிக்காதீங்க. என்ன பாருங்க, நடிப்புகள் எல்லாம் போகட்டும். ஏசப்பா சொல்லிட்டார், எல்லாரையும் கடினமா நடத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் படிப்படியா எல்லாம் கூடிக்கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சபையில இருந்து ஆண்டவரத்துக்கு வளர்கிற போது அப்படிதான் நான் செய்தேன். எழுதுவேன், இல்லையா எழுதுவேன். எழுதி முட்டி இப்ப மண்ணன்னு எழுதிட்டு ஊழியக்காரர் முகத்தையே பார்க்கணும். அடுத்தது என்ன சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன், இருதயத்துக்குள்ள போக வேணும். அல்லேலூயா. குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது காதுக்குள்ளால போய் மூக்குகளால வெளியில வந்துடும். அல்லேலூயா. அவங்களுக்கு வாய்க்குள்ளால போய் மூக்கு காலையெல்லாம் வெளியில வந்துதான். எங்களுக்கு காதுக்கால போய் மூக்குகளால வாய்க்குள்ளால வெளியில வந்துடும். அல்லேலூயா. கவனிங்க, அப்பதான் உங்களோட சிந்தனை எங்கே இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்நிய காரியங்கள்ல தலையிடுங்க, சந்தோஷம். ஆனா ஆபத்து பின்னால வருகிறது. இந்த ஆபத்து உங்களுக்கு நரகமாய் வந்து முடியும். அல்லேலூயா. வாசிங்க இப்ப. சரி, ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறோம். முந்தி ஏசப்பாத்துல நாங்க வருகிற போது என்ன செய்தோம்? மனம் போன போக்கில, மனம் போன போக்கில, எண்ணம் போன போக்கில, நினைவு போன நேரத்துல எங்கட விருப்பப்படி, எங்கட இஷ்டப்படி. அல்லேலூயா. அவிட்டு விட்ட ஆடுகள் மாதிரி, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் மாதிரி வேதமே சொல்லுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நொய்ந்து போய் அலைந்து திரிந்தார்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். உங்களோட நிலைமையை பார்த்து மனதுருகினார். இப்படித்தான் நாங்களும் இருந்தோம். அல்லேலூயா. ஒரு நாள் என்ன நடந்தது? எங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம். இயேசு கிருபையா எங்களுக்கு மனம் இறங்கினார். அல்லேலூயா. எங்களோட பாவங்களை பார்க்க இல்லை, நாங்க பலவீனக்காரி என்று பார்க்கல, நாங்க பலவான்கள் என்று இயேசுகளை பார்க்கல, எங்களிடத்துல இருக்கிறத நம்பி இயேசுகளை அழைக்க இல்லை. அல்லேலூயா. எங்களை அழைக்கவே இல்லை. பவுல பாருங்க, சவுல பாருங்க, எவ்வளவு பெரிய வீரன், எவ்வளவு பெரிய அதிகாரி. இதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் அழைக்கல. ஆண்டவருடைய ஒரு வெளிச்சம் பொத்தன்னு விழுந்தான் கீழே. அடுத்த கதை என்ன? ஆண்டவரே, நான் செய்ய நீர் சுத்தம் கொண்டிருக்கிறது என்ன? நீர் யார் ஆண்டவரே? யார்? அல்லேலூயா. ஆண்டவர் எங்களிடத்துல இருக்கிறது ஒன்றையும் பார்த்து அழைக்கல. அவருக்கு தெரியும் தான் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த கழுதையையும் கொண்டு அவரால் பேச முடியும். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அவரால் பயன்படுத்த முடியும். நாங்க விட்டு கொடுக்க வேணும். அல்லேலூயா. நாங்க விட்டு கொடுக்காட்ட அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்களோட விருப்பத்துக்கு எதிராக அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். இது ஒன்று இருந்தது எங்கள் மத்தியில, கல்யாணம் கட்ட மாட்டேன், கல்யாணம் கட்ட மாட்டேன், கல்யாணம் கட்ட மாட்டேன். கர்த்தர் கேட்டார். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகளே, நான் உன்னை தனியே இருக்கிறதுக்கு அழைக்க இல்லை. அண்டையோட அக்காண்ட என்ன போயிட்டுது? என்ன போனது? என்ன போனது? என்ன போனது? அக்காண்ட பிடிவாதம் போயிட்டுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் உள்ளுக்கு வந்துட்டுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா. அந்த வார்த்தை எங்களை குணப்படுத்தினது. அல்லேலூயா. அந்த வார்த்தை குணப்படுத்தினபடியால் எங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமென். என்ன எதிர்காலம்? எதிர்காலம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பிதாவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் நிற்கிற ஒரு எதிர்காலம். அல்லேலூயா. எங்களுக்காக மகாபெரிய ஆசாரியர் பிதாவுக்கு முன்பாக இருந்து ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு எங்களுக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார். நாங்கள் ஒரு நாளைக்கு போய் அந்த பிதாவுக்கு முன்பாக இயேசுவின் ஸ்தானத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர்கள். ஆமென். இப்படி மகாபெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறபடியினால அந்நிய காரியங்கள்ல நாங்கள் தலையிட்டு எங்களுடைய ஆத்மாவுக்கு சேதத்தை விளைச்சுக் கொண்டு ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற பிள்ளைகளா எங்களை நாங்கள் வாழுவது எங்களுடைய ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எடுத்தாக்கள் வாசிங்க. யார் என்றாலும் கெரியா வாசிங்க. கெரியா வாசிங்கன்னு சொன்னா நான் கெரியா முடிப்பேன். கொஞ்சம் வெள்ளன தூரிய முடிச்சது ஆரம்பிச்சது காரணம் டைம் எடுக்கும். வாசிங்க. 2 ராஜாக்கள் வாசிங்க பாப்போம். சொல்றேன். ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இதுல ஆண்டவன் என்று சொல்றது ஆண்டவரே அல்ல. அல்லேலூயா. சீரியா ராஜா வந்து ராணுவ தளபதி இல்லையா? அவனுக்கு ஆண்டவன் அவனுடைய அரசன். அல்லேலூயா. அந்த அரசனிடத்திலே அவன் பெரியவனாய் இருந்தானாம், அவன் ராணுவ தளபதியாய் இருந்தானாம். வாசிங்க. மகா பராக்கிரமசாலியாகி அவனோ,
மகா பராக்கிரமசாலி. திகியோனை பார்த்து ஆண்டவருடைய தூதனானவர் சொல்றார், மகா பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. அப்ப அவர் கேட்கிறார், நான் கர்த்தர் என்னோட இருந்தாங்களுக்கே இதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. அதே ஸ்தானத்துல என்ன இவனிடத்துல இயேசு இல்லையே ஒழிய, பரிசுத்தாவி இல்லையே ஒழிய, மற்றும்படி இவனும் ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறான். ஆமென். வாசிங்க. அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவில் இருந்து என்னவா இருந்தான்? குஷ்டரோகியா. இந்த குஷ்டரோகம் இப்ப எங்களுக்குள்ள இருக்குது. நாங்க மகா பராக்கிரமசாலிகள் இயேசுவுக்குள்ள. ஓமா இல்லையா? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் இல்லையாமா? ஆனா எங்களுக்குள்ள குஷ்டரோகம் இருக்குது. எவ்வளவு வசதி இருந்த என்ன, எவ்வளவு பணம் இருந்த என்ன, எவ்வளவு செல்வாக்கு இருந்த என்ன, என்ன பெரிய பதவி இருந்த என்ன, பெரிய ஒரு ராஜாவுக்கு அடுத்ததாய் ராணுவ தளபதியாய், அல்லேலூயா, ராணுவ தளபதியாய் இருக்கிறவங்க கையில கிட்டத்தட்ட முழு மக்தும் இருக்குது, முழு அதிகாரமும் இருக்குது. அவன் எல்லாத்தையும் அவன் பாவிக்க முடியாது. பாவிக்கிறதுல அவன் நினைச்சா அரசாங்கத்தையே கவிட்டு போட்டுட்டு அவன் மேல வரலாம். இதனாலதான் ராணுவ புரட்சி சில இடங்கள்ல நடக்கிறது. விளங்குதா? அவனிடத்துல அதிகாரம் மிகவும் இருக்குது. ஆனா அதை விட பெரிய அதிகாரம் கொடுக்கப்படாட்டாலும் அவன் தன் கையில் எடுக்கக்கூடிய அவ்வளவுக்கு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தான். என் ஆண்டவராகிய இயேசுவும் என்னையும் உங்களையும் குப்பையில கிடந்த எங்களை எடுத்து தூக்கி எடுத்து தன் ரத்தத்தினால கழுவி தன்னுடைய சாயலாய் உண்டு பண்ணது மாத்திரமல்ல, எங்களுக்கு அந்த பரிசுத்தத்தை கொடுத்து அவருக்கு முன்பாக ராஜாக்களின் தேவீரமாய் நிற்கிற மகா பெரிய ஆசாரிகளை எங்களை இந்த பூமியில நிறுத்தி இருக்கிறார். நாங்கள் தேவனுக்கு பிள்ளைகள், இயேசுவுக்கு பிரதிநிதிகள். இந்த சாதாரண சீரியா ராஜாவுக்கே இவன் ஒரு பெரிய மனுஷனா இருந்தா, இந்த சீரியா ராஜாவை விடவே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவான தேவனுக்கு பிள்ளைகள் நாங்கள், குஷ்டரோகம் பிடித்தவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். அதான் அந்நிய காரியங்கள்ல தலையிட்டு ஆபத்து பின்னால வருகிறது. அல்லேலூயா. ஆபத்து பின்னால வருகிறது. அல்லேலூயா. குஷ்டரோகம் பிடித்தவர்கள் இந்த ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால என்னையும் உங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தினார். நீர் கழுவினா, நீ கழுவினா உந்திய அளவில் பார்த்துக்கிட்டு நான் இந்திய அளவில் தான் பார்ப்பேன். இப்படி இன்னைக்கு பேசுகிறவர்களும் செய்கிறவர்களும் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிட்டு பொய் சொல்லுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கைய பொய்யா இருக்கு. குஷ்டரோகம் எங்களுக்கு இருக்குமா? இல்லை, எங்களோட வாழ்க்கைய பொய். எங்களுக்கு அடி அஸ்திவாரம் போட்ட தேவனை மறுதலிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. மறுதலித்து அவரை அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்போது அவன் போய் இஸ்ரவேலின் தேசத்திற்கு பெண் இன்ன பிரகாரமாய் சொல்கிறார் என்று, அவள் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அந்த இஸ்ரவேல்ல இருந்து கொண்டு வந்த வேலைக்கார பிள்ளை தான் வேலை செய்த வீட்டுல இருந்த வேலைக்காருடைய எஜமாட்டிக்கு சொல்லுகிறார். அவளுடைய புருஷன் தான் நாகமான். அல்லேலூயா. அப்ப நாகமானுக்கு இதை சொல்லுகிற போது அவன் போய் தன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான். நாகமான் போய் தன் ராஜாவிடத்தில் அதை சொல்லுகிறான். அல்லேலூயா. சொல்லுகிற போது அப்போது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நான் கடிதம் தாரனப்பா, இந்த சார்பில் கடிதம் தார, நீ அங்க போய் சுகப்படுத்திக்கன்னு வா. சரியா? அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தார். அஞ்சு மட்டும் அப்புறம் வாசிப்போம். சரியா? அஞ்சு மட்டும் நாங்க பார்க்க போகிற போது இந்த ஒரு காரியம் அங்க நடக்குது. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு, அவன் எவ்வளவு வசதி வாய்த்தவன், நாகமான் எவ்வளவு பணக்காரன். ஒரு பாருங்க, அதுல எழுதப்பட்டிருக்குது என்னவா, அவன் தன் கையிலே 10 சேக்கல் வெள்ளி, 6000 சேக்கல் நிறை பொன் மற்றும் 10 மாற்று வஸ்திரங்கள். அல்லேலூயா. விளங்குதா? 10 தாலந்து வெள்ளி என்ன? அந்த காலத்துல வெள்ளிக்கு தான் பெருமதி போல நடக்குது. அல்லேலூயா. பவுனை விட அந்த காலத்துல வெள்ளிக்கு தான் பெருமதி. அல்லேலூயா. அதனால அவன் கொண்டு போறான் என்னவா, 10 தாலந்து வெள்ளி. 10 தாலந்து வெள்ளி என்ன யாருக்கு தெரியும்? இந்திய நிறையின்படி யாருக்கு தெரியுமா? கணக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களா யாராவது? அப்ப இன்னும் வேதத்தை நீங்க ஆராய வேண்டியது இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அம்மாவுக்கு தெரியுமா? எங்களை விட அதிக காலம் ஏசப்பார்ல இருக்கிறீங்க. தெரியுமா?
10 தாளந்து தெரியாது. வேற யாருக்கும்? எனக்கு நான் ஏசப்பாட வேதத்துல கற்றுக்கொண்டதை சொல்றேன். 10 தாளந்து வெள்ளி என்றா ஒரு தாளந்து 30 கிலோ. சரியா? அப்ப 10 தாளந்து எத்தனை கிலோ? 300 கிலோ வெள்ளியை அவன் கொண்டு போகிறான் தன்னோடு. நாகமான். அடுத்தது அடுத்தது எவ்வளவு? எத்தனை? 6000 சேக்கல் பொன். 6000 சேக்கல் நிறையுள்ள பொன். 6000. அல்லேலூயா. சேக்கல். ஒரு சேக்கல் 10 கிராம். சரியா? ஒரு சேக்கல் எத்தனை கிராம்? 10 கிராம். அப்ப 6000 சேக்கல் என்று சொன்னா அதை 10ஆல பெருக்கினீங்க என்று சொன்னா 6000 வந்து 60000 கிராமாய் மாறும். அதை 1 கிலோ 1000 கிராம், அது 1000ஆல பிரிச்சீங்க என்று சொன்னா 60 கிலோ பவுன். 6000 சேக்கல் என்று நான் சொன்னேன். 6000 சேக்கல்ல 10ஆல பெருக்கினா 60000 வரும் என்று சொன்னேன். ஒரு பவுன் எங்கட கணக்கின்படி ஒரு பவுன் 8 கிராம். அப்படியா? 8 கிராம் இல்லையா? அப்ப ஒரு பவுன் எவ்வளவு? 8 கிராம். அப்ப இதுல 6000 என்று சொன்னா 10 கிராம் ஒரு சேக்கல் 6000 சேக்கல் என்று சொன்னா 6000 நீங்க 8ஆல பிரிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்று வந்து 10 கிராம் 6000 பவுனுக்கு அதிகமான பவுன். உங்களுக்கு விளங்கத்துக்கு தான் சொல்றேன். சரியா? 6000 சேக்கல் என்று சொன்னா ஒரு சேக்கல் 10 கிராம் என்று சொன்னா ஒரு பவுனை விட கூட இல்லையா? அப்ப 6000 கொண்டு போறான். எங்கட இந்த நாள் கணக்கின்படி 6000 பவுனுக்கும் கூட. சரி, அங்கால 6000 பவுன் பார்த்தா அது 2 கிராம் இருக்கு. 6 நீங்க 2ஆல் இது மத்த படிப்பிக்கிற மேத்ஸ் படிப்பிக்கிற நேரம் இல்ல, அதனால நான் உங்களுக்கு சுருக்காம சொல்றேன். 6000 பவுனுக்கும் அதிகமான பவுனை கொண்டு போறான் அவன். சரியா? இதை விட மாஸ்து வஸ்திரங்கள். அவன் எவ்வளவு பணக்காரனா இருப்பான்? அவன் எவ்வளவு பணக்காரன்? இதை விளங்கி கொண்டுதான் உங்களுக்கு சொல்றேன். இதை எவ்வளவு பணக்காரன் ஆகுமா? இது ராஜா கொடுத்து விட்டான்னு எழுத இல்லை. தான் சுகமடைகிறதுக்கு இஸ்ரவேலில போய் தீர்க்கதரிசிகிட்ட போய் சுகமடைஞ்சு வர்றதுக்கு இவ்வளவுத்தை கொண்டு போறான். எவ்வளவுத்தை கொண்டு போறான்? 30 கிலோ வெள்ளி, 6000 பவுனுக்கும் அதிகமான பவுன். அல்லேலூயா. கிலோ கணக்குல சொல்ல போனா 60 கிலோ பவுன். இதை விட 10 மாஸ்து வத்திரம், அதாவது மாறி போடுற உடுப்பு. அந்த நாளையில உடுப்பு, சாப்பாடு, இதான் முக்கியமான காரியம். எவ்வளவு பெரிய பணக்காரன்! எவ்வளவு பெரிய பணக்காரன்! எங்களை மாதிரி உங்களை மாதிரி 50,000 சம்பளம் கொடுக்கிறவன் இல்லை இவன். எங்களை மாதிரி உங்களை மாதிரி உங்களுக்கு தான் 50,000 சம்பளம். எனக்கெல்லாம் 50,000 இல்லை, எனக்கெல்லாம் குறைவு தான். ஆனா கர்த்தர் அந்த குறைவுக்குள்ளேயே எங்களை நிறைவாக நடத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பணக்காரன்! இந்த ஸ்தானத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் ரட்சித்து ரட்சிப்புக்குள்ளே ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். இவன்கிட்டயே இவ்வளவு பவுன் இருக்கண்டா. எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு அந்த பவுனுக்கு மேல நடக்கிறவர். அல்லேலூயா. பொற்பாதங்கள், அவருடைய பாதமே பொற்பாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களோட கால்கள் மாதிரி இல்லை அவருடைய கால். அவருக்கு பிள்ளைகள் நாங்கள். இவ்வளவு ஸ்தானத்தில் வைத்திருக்கிற என் ஆண்டவரை சபையில இருக்கிற நீங்களும் நாங்களும் அந்நிய காரியங்களை ஈடுபட்டு அவரை அவமதிக்கிறவர்களாய், அவரை அவமானப்படுத்துறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். தனக்கெடுக்காத வழக்குல தலையிடுறவன் நாயிண்ட செவியை பிடிச்சு இழுக்கிறான். நாய் கடிக்கும் தானே. இப்ப யோசிக்கிறீங்க, இதுல யார் நாய், யார் கடி வாங்கினது, யார் செவியை பிடிச்சு இழுத்தது, ஆற்று செவியை பிடிச்சு இழுத்தது யோசிக்கிறீங்க. இப்ப யோசிங்க. இதுக்காவது மூளை வந்துடுன்னா நல்ல மூளை இருக்கு எல்லாத்துக்கும். நேற்று மேல கொண்டு கதை கேட்க சொல்லிச்சு மூளை இல்லை. நான் சொன்ன மூளை இல்லை அப்படின்னா அதுக்கு மூளை இருக்குது, ஞானம் இல்லை. மூளை எல்லாருக்கும் தானே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது? மண்டையை திறந்து பார்த்தா கொஞ்சம் மூளை இருக்குது. ஓமா இல்லையா? அவனை வந்து அளவுக்கு தக்கதான் மூளையை கொடுத்துக்கிறான். அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா பின்னுக்கு பார்த்தா 2 நுரையீரல், முன்னுக்கு பார்த்தா ஒரு இருதயம். அதுக்கு கீழே அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்குள்ள தடக்கும் ஏதோ சின்ன உண்டு, ஈரல் உண்டு. அதுக்குள்ள எங்க குட்டி குட்டியா சின்னங்கள் இருக்குது. இஞ்சால வந்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு தின்னு திண்டாலும் ஒரு நாளைக்கு 3 முறை திண்டாலும் திரும்ப திரும்ப பசி வருது. அப்படி ஒரு குடல் உண்டு, அது வயிறு, இறப்பை. அதுக்கு கீழே ஒரு கொஞ்சம் சின்ன குடல், பெருங்குடல். என்ன 2 சிறுநீரகம். வேற என்ன இருக்கு? என்ன குட்டி குட்டி காரியங்களோடு 2 இருக்கு. என்ன இதை வச்சுக்கண்டு நாங்க படுகிற பாடு, இதை வச்சுக்கண்டு நாங்க போடுற ஆட்டம், இந்த இவ்வளவுத்தையும் வச்சுக்கண்டு நாங்க துள்ளுற துள்ளு,
10,000க்கு இவ்வளவுத்தையும் வச்சுக்கண்டு எங்களை பராமரிக்க தெரியாம ஆட்டையும் காரியங்களை அலுவல் பார்த்து தலையிட்டு ஆபத்தை பின்னால வான்னு சொல்லி குழல் ஊதி கூப்பிடுறது. இதான் மனுஷனுக்கு இருக்குது. வேணுமெண்டா யூடியூப்ல போய் அடிச்சு பாருங்க, பிரேத பரிசோதனை அடிச்சு பாருங்க. போய் பிரேத பரிசோதனை செய்தாக்களை வந்து கொண்டு வந்து வீட்டை கொண்டு வந்து எல்லாம் உடுப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். எங்க வெட்டுனேன்னு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு எங்க வெட்டுவாங்க? பிரேத பரிசோதனை செய்யல எங்க வெட்டுறேன்னு தெரியுமா? திடீரென கஸ்தூரி நீமால நாங்கள் எல்லாம் திடீரென செத்து போனோம் என்னத்தைய சாப்பிட்டு. அவன் பிரேத பரிசோதனை செய்ய வேணும். எங்க வெட்டுவான்? கஸ்தூரிக்கு முதல்ல எங்க வெட்டு விழும்? எனக்கு எங்க முதல்ல வெட்டு விழும்? சில பேர் இஞ்சி என்று காட்டுறீங்க. இங்க செய்தா பரவாயில்லை, இலங்கையில செய்யறத சொல்றேன். இதுல வெட்டுவான். இதுக்குள்ள வெட்டி இப்படியே தோலை உரிச்சு தலைமயிரோடைய இப்படியே உரிச்சு மெல்லமா எடுத்து பிடரி பக்கத்தால இப்படியே இதுக்குள்ளால வெட்டி இப்படியே வெட்டி எங்க வெட்டுனு தெரியாத அளவு வெட்டி பிளந்து அப்படியே வெட்டி பிளந்து போட்டு குடலை சரிச்சு கொட்டுவாங்க. அப்படியே சூட மீனை கொண்டு வந்து கூடியோட கொண்டு வந்து சூடியை கொட்டுமா போய் அப்படியே குடல் சரிஞ்சு விழும். வெட்டி பார்த்தா தெரியும். இதான் எங்களுக்குள்ள கிடாக்கு. இதை வச்சுக்கொண்டு நாங்க பண்ற திமிர்களும் கூத்துகளும் செய்யற பாவங்களும் அட்டூழியங்களும் அநியாயங்களும் கர்த்தர் என்னென்னுதான் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டிருக்காரு தெரியல. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். என்னையும் உங்களையும் பொறுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு, மகாதேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். இவ்வளவு மண். அன்றைக்கு ஒருத்தர் என்னட்ட போன் பண்ணி கேட்டேன், செத்தா இந்த உடம்பு போகுமா? நாங்க இது போகாது. அன்றைக்கு போன கிழமை சொன்னேன், அடுத்த நம்ம வாரம் கூட தெரியாது செத்து போய் தம்பி நான் செத்து போயிடுவேனா? அம்மா கேட்கிறார். எங்களுக்கு தெரியாது. என்னடி அந்த கேள்வி கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு முதல் நான் சாகுறவங்க தெரியாது, இல்ல அம்மா சாகுறாவோ தெரியாது. ஆனா எப்ப செத்தாலும் பிரச்சனை இல்லை, பரலோகம் போக வேண்டாம். எப்ப செத்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன உமாமா இல்லையா? யார் எப்ப செத்தாலும் பிரச்சனை இல்லை. சாகுறவனுக்கு சாவு வந்துதான் ஆகும். ஒரு தினம் தடுத்து நிறுத்த முடியாது. கல்யாணம் கட்டினாலும் வரும், கட்டாட்டாலும் வரும். அல்லேலூயா. பிள்ளை இருந்தாலும் வரும், பிள்ளை இல்லாத அது மரணம் என்றது எந்த தென் ஃபார் மரணம் தாரிக்க ஹென்ஸ் இட் வாஸ் ஆன் ஹெல்த். விளங்குதா? நோஸ் விளங்குதா? மரணம் தாரி இங்கன் கேன்சிங் டில் வாஸ் ஆன் ஹெல்த். மரணம் என்றது எதையும் பார்க்காது. உனக்கு மனைவி இருக்குது, ஐயோ அவளுக்கு பில் கட்ட தெரியாண்டு பார்க்காது. அதான் நான் நினைச்சேன். மரணம் உனக்கு வருகிற போது, எனக்கு உங்களுக்கு வருகிற போது 3 மாதத்துல குழந்தை இருக்கு பார்க்காது. இப்பதான் கல்யாணம் கட்டின பொம்பளையாண்டு கூட பார்க்காது. மரணத்தை ஒரு தினம் தடுத்து நிறுத்த முடியாது, இயேசுவை தவிர. இயேசு மாத்திரம்தான் மரணத்தை தடுத்து நிறுத்த முடியும். அந்த மரணம் எனக்கும் உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கு. அந்நிய காரியத்துல தலையிடாது. பின்னால என்ன ஆபத்து வருது? என்ன ஆபத்து பின்னால வருது? வாயுள்ளாக்கள் சொல்லுங்க, என்ன ஆபத்து வருது பின்னால? அம்மா சொல்லுங்க. மரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பாவம் செய்யற ஆத்துமா சாகும். இயேசு இந்த இடத்துல சொன்னது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. தெரிஞ்சு என்ன செய்கிறோமே, தெரியாம மறந்து கிடந்து போய் செய்தா பரவாயில்லை. பரவாயில்லைன்னா தப்பு தான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், கர்த்தர் மன்னிப்பார். ஆனா இயேசுவை நாங்க அறிஞ்சிருக்கிறபடியால, நாங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறபடியினால இயேசு சொன்னதை நான் சொல்றேன். எனக்கு விருப்பம் இல்லையா, ஆனா நான் சொல்றேன் இயேசு சொன்னதை. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிற்பாடு, இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு, நானும் நீங்களும் யாருன்னாலும் சரி செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தண்டனை இங்க வரும். எனக்கு ஆண்டவர் கிட்டடிக்க சொன்ன, உனக்கும் தண்டனை வந்தது. கொஞ்ச நாளைக்கு முதல் சொன்ன, உங்களுக்கு முன்னால சொல்ல, உனக்கும் அந்த தண்டனை வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீதிமானுக்கு இந்த பூமியில சரி கட்டப்படும். எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க இயேசுக்குள்ள? ஐயோ கடவுளே, 2 தான் கை வைத்தது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தானே. எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க? ஆனா ஜெபிக்க மாட்டீங்க. பேர் நீதிமானப்பா, நீதிமான் நான், ஆனா ஜெபிக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஜெபிக்காம இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவரை தேடாம இங்க வந்திருக்கிறீங்க. நான் உங்களை சொல்ல, இதுதான் இந்த அந்நிய காரியத்தில் தலை இருக்கிறது. நான் சொன்னானா? நீங்க சாட்சி சொன்னானா? இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னு தான் சொன்னேன். ஜெபிக்காதாக்கள் இருக்கிறீங்க, கர்த்தரோட கதைக்காதாக்கள் இருக்கிறீங்க. காலம வெள்ளன எழும்பினா யாரோட கதைக்க முடியுமோ முடியாத ஏசப்பாவோட கதையுங்க.
ஏசப்பாவோட கதைங்க எப்பவிடா இந்த பிள்ளை கதைக்கும் ஏக்கத்தோட இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா ஏசப்பா பரலோகத்திலே உல்லாசமா காதை விசிக்கி கண்டபடியே காத்து விசிறியும் ஒண்ணு விசிக்கி கண்டபடியே சும்மா உல்லாசமா அலைஞ்சு திரிகிறான்னு நினைக்கிறீங்களா? அவருடைய இதயத்தின் ஏக்கம் எல்லாம் எப்ப என்ற பிள்ளை என்ற ராட்சியத்துக்குள்ள வரும், எப்ப என்ற பிள்ளை என்ற ராட்சியத்துக்குள்ள வரும். இதான் இயேசுவின் இதய துடிப்பா இருக்கும். என்ன குறித்து உங்களை குறித்து நான் நம்புறேன். அல்லேலூயா. வேற என்ன அவர்களுக்கு எதிர்பார்க்கிறது? இந்த பூமியில அவர்களுக்கு தந்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாங்க ஜெயம் எடுத்து அவரிடத்துல போகணும். அப்பதான் அவருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அதான் இயேசுவுக்கு நாங்க கொடுக்கிற சந்தோஷம். நாங்க இங்க இருக்க மட்டும் அவருக்கு சாட்சியா இருந்து வாழ்ந்து எவ்வளவுதான் நாகமான போல செல்வம் இருந்தான சொத்தில் அவர் கொடுக்கிறதுக்கு 30 கிலோ வெள்ளியும் 6000 அல்லது 60 கிலோ பவுனும் கொண்டு போறான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்கு 10 மாத்து வஸ்திரங்கள். அப்ப அவனோட எவ்வளவு இருக்குமான்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு பெரிய பணக்காரன் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு கொண்டு போறார். நாங்களும் பூமியில இருக்கிற போது ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அங்க போகிற போது வெறுங்கையோடு தான் போவோம். ஒன்றுமிங்க இருந்து நாங்க கொண்டு போறது இல்லை. நெப்போலியன் என்ற பெரிய ராஜா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க, சொன்னா நான் மதிக்கிற போது இந்த கைரண்டையும் பிரேதப்பட்டிக்கு வெளியில வச்சு என்னை அடக்கம் பண்ணுங்க. ஏன்னா நான் இவ்வளவு உலக சண்டை பிடிச்சு உலகம் எல்லாத்தையும் என்னுடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தேன். நான் சாகுற போது இந்த கையில் ஒன்றும் இல்லை, சும்மா தான் போறேன். அதான் ஆண்டவர் சொன்ன, நீங்க என்னத்துல வருகிற போது ஒன்றுமே கொண்டு வரது இல்லை. இந்த பூமியில இருக்கிற எந்த காரியத்தையும் நாங்கள் பருவத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால என்னத்துல என்ன இருக்கோ அதனால தேவனை மகிமைப்படுத்துங்க. நாகமான் தேவனை அறியாதவன், அந்நிய தேவதைக்கு முன்னால வணங்குறவன், தனக்கு ஒருவன் சுகந்தர வேணும், தீர்க்கதரிசி சுகந்தர வேணும். தீர்க்கதரிசியை குறித்து எவ்வளவு அறிஞ்சாலும் தெரியாது. அவன் சுகப்படுத்துற அவனுக்கு இவ்வளவுத்த கொண்டு போறான். நாங்க சேர்ச்சுக்கு கொடுத்தா கணக்கு கேட்கிறது, 10க்கு ஊரெல்லாம் டெலிபோன் அடிச்சு சொல்றது, நான் இவ்வளவு கொடுக்கிறேன், நான் அவ்வளவு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஆவிக்குரிய காரியத்தை அந்நியனோட பகிர்ந்து கொள்ளாத சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேணும் இல்லை, உனக்குள்ள தெரிய வேணும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிய வேணும். வலது கை செய்கிறத இடது கை அறியாது இருக்கட்டும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்த நாங்க கொஞ்சமாவது சத்தியத்துல நிக்க பழகுங்க. அல்லேலூயா. 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 நான் பெரிய பணக்காரன், பெரிய பதவி, மனசு கிட்ட வர முடியல. பெரிய செல்வாக்குள்ளவன், இவ்வளவு பெரிய பணக்காரன், பிள்ளைகளோடு இந்த மடியில இருந்த அப்பா கொஞ்சம் முடியல. அவனுக்கு பிள்ளை இருந்தோ இல்லையோ தெரியாது. பைபிள்ல மனைவி இருக்குன்னு எழுதப்பட்டபடியால பிள்ளை இருக்குமென்னு நான் நம்புறேன். அல்லேலூயா. அதை குறித்து அங்க எழுதப்படல. என்னுடைய கற்பனை. குஷ்டரோகி, உடம்பெல்லாம் குஷ்டம், புண், மனைவி பக்கத்துல வந்து படுக்க முடியல, புருஷனுக்கு பக்கத்துல. தான் பெத்த பிள்ளை வந்து மடியிலோட அப்பாண்டு கட்டிப்பிடிக்க முடியல, வியாதி. இன்னைக்கு சபையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரை உங்களால கட்டிப்பிடிக்க முடியுதா? ஆண்டவரை உங்களோட அணைச்சு கொள்ள முடியுதா? இல்ல கர்த்தரால் தான் உங்களை அணைச்சு கொள்ள முடியுதா? உடம்பெல்லாம் குஷ்டரோகம், உடம்பெல்லாம் புண். கர்த்தர் பார்த்து அருவருக்கிற அளவுக்கு இருதயம் முழுவதும் பாவத்தினால நிறைந்து போயிருக்குது. இதை விட கேவலமா இருந்தங்களை, இதுக்கு ஒப்பா இருந்தங்களை இயேசு தன்னுடைய ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி தன்னுடைய பிள்ளையாய் மார்போடு அன்றைக்கு அணைத்துக் கொண்டாரே. இன்றைக்கு அந்த அரவணைப்பு இருக்கா எனக்கும் உங்களுக்கும்? இன்னைக்கு நாங்க தூரத்தில் நிற்க வேண்டியதா இருக்குது. உடம்பெல்லாம் குஷ்டரோகம், கண்கள் எல்லாம் குஷ்டரோகம், உணர்வெல்லாம் குஷ்டரோகம், இருதயம் எல்லாம் குஷ்டரோகம், கையெல்லாம் குஷ்டரோகம், காலெல்லாம் குஷ்டரோகம். கூட இருக்கிறவர்களை அன்பு செய்ய முடியல, குடும்பத்தை நேசிக்க முடியல, சேர்ச்சுக்கு வந்து சேர்றதுக்கு உதவி கேட்க முடியல. என்ன காரணம்? உங்களோட குணம் தான். உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சுபாவங்கள். ஒரு இஸ்திரி என்னத்தால தானே அலங்கரிக்க வேணுமா? அங்க எழுதப்படையில கிழவி அலங்கரிக்க வேணும், குமரி அலங்கரிக்க வேணுமா எழுதப்படையில. என்ன எழுதி வச்சிருக்க? ஒரு இஸ்திரி. இஸ்திரி என்ன? இஸ்திரியா இருக்கிறீங்க, எல்லாம் கையெழுத்துங்க. எல்லாரும் கையெழுத்துறீங்க. குமரியும் கையெழுத்துது, கிழவியும் கையெழுத்துது, இடையில இருக்கிறதும் கையெழுத்து. அப்ப எல்லாம் நீங்க இஸ்திரி தானே. வேதம் என்ன சொல்லுது? இஸ்திரிகள் என்னத்தினால தங்களை அலங்கரிக்க வேணுமா? தங்களுக்குள்ள மறைந்திருக்கிற குணங்களாகிய சாந்தம், அமைதி, இப்படி அங்க பட்டியல் போடப்பட்டிருக்குது. ஓமா இல்லையா? இருக்கா? தெரியுது தானே. அப்ப என்ன தலை நீங்க அலங்கரிச்சிருக்கிறீங்க? அதான் ஆண்டவர்களை பார்த்து சொல்றது. நாய் கக்கினத தான் தின்னும்படி திரும்ப, தான் கக்கினதுக்கு திரும்புறது மாதிரி நாய் திரும்புது. நாங்க அப்படி இல்லை, நாங்க கொஞ்சம் பெட்டர்.
என்ன பெட்டர்? என்ன பெட்டர்? இப்ப எல்லாம் பெரிய இதா பாக்குறீங்க, இவர் பெரிய ஆவேசத்துல பயங்கரமா இன்றைக்கு உண்மையா எனக்கு கோபமும் வரையில இந்த சுபாவமே அப்படித்தான். தெரியாட்ட தெரிஞ்சுக்கணும், இது மாதாக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நேற்று இதுல படுத்து எழுந்துல தண்ணி ஓஃப் பண்ண இல்லை. ஏன் தண்ணி ஓஃப் பண்ண இல்லைன்னு நான் இந்த குரலே அப்படித்தான். மாலை எனக்கு ஒரு கதை சொல்லிச்சது. நான் அதுக்கு பிறகு மனுஷன் கதைக்கல, கீழே போய் காலையில் விழுந்து 4 காலில் நடந்து போய் நாக்கையை நட்டி காலையை கொஞ்சம் நக்கினேன். நக்கி போட்டு காலையை இப்படி தூக்கி காட்டினேன். இப்படி ஏன்னா நாயல் வந்து இது மிளகுல தான் தூக்கி பிடிச்சி அடிக்கிறது தானே. அப்போ நாய் விளங்கணும் என்ன. அதுக்கு பிறகு இதில் வந்துருக்கேன் 2-3 கதை கேட்டேன். மியாவு மியாவு. நாங்கள் மிருக மாதிரி பார்த்துட்டு கதைக்கிறோம் தானே. அவங்க பார்வையில் அப்படி இருந்தது. அல்லேலூயா. எப்படித்தான் நான் கீழே நல்லா 4 காலில் இருந்து கீழே காலில் உண்மையாக நக்கினேன் இல்லையாமா. அப்புறம் அதுக்கு பிறகு அவருக்கு விளங்கிடுது என்னத்துக்கு இது நடக்குது. உன்ஷம் பண்ணா. அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை பண்ணி விட்டு போவான், இரக்கம் பெறவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய தேவர்களை வணங்குறவர்களுக்கு தீராத வியாதி வந்தாகும். என்ன காரியத்துல நாகமானுக்கு வந்ததோ? அந்நிய தேவர்களை வணங்குறவர்களுக்கு தீராத வியாதி வரும். இதை ஏன் இந்தியா சொல்றீங்கன்னு சொன்னா, நாங்க அந்த காலத்துல அந்நியத்துக்கு இடம் கொடுத்து வணங்கிட்டு வந்த மாதிரி ஏசப்பாண்ட பிள்ளைகளை நாங்க இப்ப இருந்தும் அந்த அந்நிய தேவதைகளை வணங்குற காலத்துல இருந்த ஸ்டைல்ல இப்பவும் நாங்க இருப்போம். எங்களுக்கும் அதே தீராத வியாதி தான். கர்த்தராலே குணப்படுத்த முடியாது தெரியுமா? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிறுத்தும். அவர் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா நாங்கள் அப்படி இருப்போமா இருந்தால் அவராலே குணப்படுத்த முடியாது. எங்களோட காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் காரியங்கள் சில டிலே ஆகுது, தாமதமாகுது, அவரால் செய்ய முடியாது. காரணம் என்னண்டா, பிசாசு குறுக்க வந்து நிற்பான். எனக்கும் அவருக்கும் இடையில வந்துட்டா அவர் தானே இப்படி செய்யற, நீர் எப்படி அவரை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரால் செய்ய முடியாது. உங்களுக்காக போஷ்வாரம் பண்றதுக்கு பொலிசுக்காரங்கள் என்ன நீதிபதி கோர்ட் லோயர் இருக்குமா போல பிசாசுன்ற லோயர் போய் நிற்பான். உங்களுக்காக போஷ்வாரம் பண்றது என்னத்துக்கு? போஷ்வாரம் பண்ண உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை வரவிடாம தடுக்கிறதுக்கு. இதுக்கு தான் அவன் போஷ்வாரம் பண்ண. அவனை அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய காரியங்கள்ல தலையிடாதீங்க, ஆபத்து பின்னால வருது. வாசிங்க, இப்ப வாசிங்க 10வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம். அப்போது எலிசா அவனிடத்தில் ஆண் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னான். என்ன சொல்றா? இப்ப இதுக்கிடையில எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் எடுக்கல, சொன்னா நேரம் போயிடும். இன்றைக்கு பின்னரமாயிடும் முடிக்க. சரியா? இதுக்கிடையில இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் வந்து ராஜாவிட்ட போய் ராஜாவுக்கு கோபம் வந்து இவன் பிரச்சனையை தேட வாரான். உடனே தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புறான். அவன் என்னிடத்துல அனுப்பு, இஸ்ரவேலில தீர்க்கதரிசி உண்டு அறிஞ்சவன் என்னிடத்துல அனுப்புண்டு. அப்படி இதாகத்துல இருக்கிற காரியங்கள். சரியா? அப்ப அங்க வந்து நிக்கிற போது நாகமான் என்ன யோசிக்கிறான்? இவன் வந்து தண்ட தேவனுடைய நாமத்துல இவனுக்கு தெரியாது அவன் தேவன் யாருன்னு. யார்? எலிசாவுடைய தேவன் யாருன்றது இவனுக்கு தெரியாது. அவன் வந்து கையால தடவி கிடவி ஏதாவது செய்து விடுற போது இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறது. நாங்களும் அப்படித்தான் தலையில கை வச்சு ஜெபிக்க வேணும். ஜெபிச்சா தான் போகும். நாகமான் இதைத்தான் யோசிச்சது. இன்னைக்கு அந்நிய விசுவாசிகளா இருக்கிறீங்க, நீங்களும் அப்படித்தான் யோசிப்பீங்க. தலையில கை வச்சு ஜெபிக்க. 6 முறை புது முடியக்காரன் வந்தாங்க, பழசு வந்தாங்க, கை வச்சு ஜெபிக்க வேணும். கை வச்சு எல்லார்கிட்டையும் ஜெபிக்கிறதுக்கு தலையை கொண்டு கொடுக்காதுங்க. அவங்க ஒழுங்கான ஆட்கள் இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற பிசாசு உங்களுக்குள்ள வந்துடும். நான் இந்த மனைவிக்கு நான் எப்போ சொன்னேன், நான் ஓமா இல்லையா மாத எப்போ சொன்னேன், கண்ட இடத்துக்கு ஓடி வாங்க ஜெபிப்பேன், வாங்க போய் ஜெபிப்போம். இப்போ வந்த ஆரம்பத்தில் என்னை போட்டுக்கொண்டு நிற்பேன். நானும் ஆரம்பத்தில் ஒரு நாள் நான் விட்டு பிறகு நான் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன். அதுக்கு பிறகு அவள் கேட்கறதே இல்லை. நான் போனா பின் நல்ல வருவேன், போவாட்டா அப்படியே நின்றுடுவேன். என்னது ஆர்ட்டையும் கொண்டு நான் தலையை கொடுக்கணும். என்னை ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த கரத்தை என் தலைமையில வச்சு என்னை அபிஷேகம் பண்ணவர், என்னை ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா. அவர் ஒருக்கு ஆசீர்வதிச்சாருன்னா ஆசீர்வதிச்சுதான், திருப்பி எடுக்கவும் மாட்டார், கேட்கவும் மாட்டார். அது கிரியை செய்யாம போறதுக்கு எந்த பாவம் தான் காரணம். இயேசு என்னை ஆசீர்வதிச்சாருன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே வேதனை வராது. அப்ப இயேசப்பான பிள்ளையா நாங்க மாறிட்டோம். எங்களுக்கு வேதனை வருது. இப்ப
அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி எங்களுடைய பாவம் தடுக்குது, தடையா நிக்குது. அண்டையில இருந்து இவன் திருத்தம். சில பேர் அப்படியே போய் கையை கொடுத்து தலையை கொடுத்து ஜபிப்பினும் பொத்தல் கீழே விழுவினும் பிறகு மயக்கம் தெளிஞ்சு எழுப்பிட்டு தலைமையில தூக்கி தூக்கி விசுக்கொண்டு விசுக்கி போட்டு எழுப்பி நடந்து வருவினும். சபையில நடக்கிற கூத்துகள். கூத்தாடுறதுக்கு இது கூத்தாடுற மேடை இல்ல, பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. கூத்தாடுறது வரி அடி தண்ணி அடிக்கிற இடம் தான் கூத்தாடுறது. இல்லடா பொம்பளைய பிடிக்க போற இடம், ஆம்பளைய பிடிக்க போற இடம், நைட் கிளப் டிஸ்கோ கிளப் தான் அங்க கூத்தாடுறது. இல்லாட்ட ஜபம் இல்லாத வீட்டுல கூத்தாடுவினா, அல்லது ஜபம் இல்லாத வாழ்க்கையில கூத்தாடுவினா, பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவினா. இது பரதநாட்டியம் ஆடுற இடம் இல்லை, இது பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலம் என்ன? பரிசுத்தத்துக்குரியவர் இருக்கிறபடியினால பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. பயத்தோட நடுக்கத்தோட அவரை சேவிக்க வேண்டிய இடம். அல்லேலூயா. அதுக்கு தான் நான் ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் நீர்தான். யார் லவ் லெட்டர் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்னமா இல்லையா? இதுக்கு தான் நாங்க ஒப்பு கொடுத்தோம். ஆனா நாங்க லவ் லெட்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க லவ் பண்ணுவோம். நீங்க தானே இப்ப சொன்னீங்க சத்துருவை எல்லாம் பண்ண சொல்லி. நல்லது. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு லவ் பண்ணா நல்லது. அல்லேலூயா. இதுக்கு மிஞ்சி அந்நிய காரியங்கள்ல தலையிட்டு ஆபத்து வருது, பின்னால வருது. திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்தா சீக்கிரமா பிடிக்கும். திரும்பி பார்க்காம விசுவாசத்தை ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறவரை நோக்கி வேகமா ஓடுனீங்கன்னா தப்பிடுவீங்க. அல்லேலூயா. இல்ல திரும்பி பார்த்து புதுனம் பார்த்தீங்கன்னு சொன்னா லோத்துனுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க. உப்பு தூணா போனால் காத்து பட்ட உடனே எல்லாம் உருகியே போயிட்டு, இடமே இல்லாம போயிட்டு. ஆமென். அதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கு? என்னத்துக்கு எழுதப்பட்டிருக்கு? வாசித்து நல்லதை நான் எடுத்துக்கொண்டு ஜென்ம சுபாவத்தை எங்களிடத்திலிருந்து அகற்றி தேவனுடைய சுபாவம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு, நல்லதை எடுக்கிறதுக்கு தான் இது எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அதான் ஆண்டவர் சொன்ன, நீதிமான கடிஞ்சு கொள், ஆனா பரியாசக்காரனை கடிஞ்சு கொள்ளாத உன்னை பகைப்பான். நீதிமான கடிந்து கொள், அவன் உன்னை சிநேகிப்பான். நீதிமன்றம் எழுதப்பட்டிருக்கா இல்லையா? இது இப்ப அங்க உங்களுக்கு ஏற்றாக்கள் இருந்தா இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே கதைச்சுக்கிட்டு தான் போவீங்க. இன்றைக்கு ஏதோ பெரிய பவர்ல பைக்கில் நிக்கிற, பத்தி கண்ணு நிக்கிற, பத்தி எரியுது. சரி 2 நாளையால தண்ணி ஊத்தி எல்லாம் ஆறிடும். இங்க தண்ணியும் ஊத்த தேவையில்லை, ஒன்றும் இல்லை. இதுதான் என்னுடைய சுபாவம். ஆமே. கத்தருக்குன்னு கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு, அவ்வளவுதான். அல்லேலூயா. 2-3 கிழமைக்கு முதல்ல கதைச்சது கதைச்சா அப்படி கோபக்காரன் மாதிரி கதைக்கிறார். நான் எனக்கு கோபமே வேற இல்லை. அது உங்களுடைய அபிப்பிராயம். அல்லேலூயா. அது உங்களுடைய அபிப்பிராயம். என்ன பார்த்து கோபக்காரன் மாதிரி கதைக்கிறான்னு சொல்றது உங்களுடைய அபிப்பிராயம், அது என்னுடையது இல்லை. ஆமே. மாலா சொல்ல உங்களுக்கு மைக்க தேவையில்லை, நல்லது தானே. மைக்க பண்ணி வச்சாலும் களவெடுத்து கொண்டு போறோம், அன்னைக்கெல்லாம் செய்யறது. ஆமே. சர்ச்சுக்களை மைக்கையும் ஸ்பீக்கரையும் கோய்த்தாளர்கள் வைரஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சாலும் கூரிய ஓபன் பண்ணி அதுக்குள்ளால வந்து களவெடுத்துக்கிட்டு கழுத்துல போட்டிருந்த மாலையை கலட்டி வச்சுட்டு சாவிகளையும் வச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப மைக் இல்லாம பிரிவு கட்டுறது நல்லதானே. அல்லேலூயா. இப்ப சர்ச்சில் தசமாகம் காணிக்க நிப்பாட்டியாச்சு. நாங்க வீட்டுல ஆராதனை செய்ய நிப்பா. அப்ப வருமானமும் இல்லை. அப்ப எந்த கொடுத்து மைக்கு வேண்டது? அப்ப இது கொஞ்சம் சவுண்டா இருக்கிறது நல்லதானே. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு எதை செய்தாலும் கர்த்தரை கண்டு செய்யுங்க. அல்லேலூயா. சரி, 10வது வசனத்தை திரும்ப இருக்க வாசிங்க. அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. எலிசா சொல்லுது, நீ போய் ஆரை பார்த்து? அந்த பணக்காரனை பார்த்து, அந்த அந்நியனை பார்த்து, இயேசு இல்லாதவனை பார்த்து, இயேசு விட்டு நம்பி வந்தவனை பார்த்து. வேதம் சொல்றது, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது. இந்த வீட்டுல நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச போது எத்தனை குடும்பம் வந்து இரவிரவா நாங்க சமைப்போம். இறைச்சி எடுத்து வச்சு, சாமான் எடுத்து வச்சு, நானும் என்னுடைய மனைவியுமா இரவு 10 மணிக்கு சமைக்க தூங்குவோம். சில நாடுகள்ல சமைச்சு முடிஞ்சு குசினியெல்லாம் கிளீன் பண்ணி 1 மணிக்கு, இரவு 1 மணிக்கு படுப்போம். விடியப்புறம் 10 மணிக்கு 10:30 இங்க ஜெப கூட்டம் நடக்கும். ஓமா இல்லையா? எத்தனை பேர் வந்தவர்கள், எத்தனை குடும்பம். இந்த ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். நேற்று கூட இந்த அவன் வரையில ஜெபத்துக்கு அவனுடைய குடும்பம் வந்தது. நாங்க கரங்கோத்தி ஜெபிச்சு ஆண்டவருடைய நாமத்திலே ஆசீர்வதிச்சோம். முதலாவது வீடு வேண்டினாங்க. வேறு ஒரு கார் வேண்டாம். நேற்று ஸ்ரீவன் எனக்கு காட்டினார். அல்லேலூயா. 3 லட்சத்துக்கு கார் வேண்டி இருக்கிறான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் பரம்பரையா பிள்ளைகள், தாய் தகப்பனுக்குள்ளாக பிள்ளைகள் கூட வருகிறது. அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் இந்த இடத்துல வந்தார்கள். இன்னைக்கு ஒரு திட்டம் இல்லை. ஏன் தெரியுமா? நாங்க ஆண்டவர் சபையை ஆரம்பிக்க சொல்லிதான் சபையை ஆரம்பிக்க போறோம்னு சொன்ன உடனே எல்லாம் போயிட்டு. அல்லேலூயா. 1-2 தவிர. ஆமென். அவ்வளவு சந்தோஷம் கர்த்தருடைய சபையில.
வந்து ஆசீர்வாதத்தை பெற்று நான் ஆண்டவரிடத்துல வேதனையோட கேட்டேன், ஆண்டவரை இப்படி எல்லாம் நடந்ததே ஆண்டவர், என்ன ஆண்டவர் சொன்ன நீ ஏன் கவலைப்படுற, அவங்க மறந்தது என்ன? யார மறந்தாங்களா? இயேசுவை மறந்தாங்க. இயேசுவை மறந்தாங்க. 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள், ஒன்றே ஒன்று திரும்பி வந்தது. அல்லேலூயா. இப்ப வாசிங்க வசனம் 14 இருந்து 16 வரையில அதே அதிகாரம். அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்போது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்போது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 16 மட்டும் தான் வாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப நாகமான் என்ன செய்யறான் என்று சொன்னா, நீ தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க இஸ்ரவேல் அந்த நதியில இறங்கி, எந்த நதியில? யோர்தான் நதியில இறங்கி, யோர்தான் எழுதப்பட்டது, யோர்தான் நதியில இறங்கி ஸ்நானம் பண்ண போது, ஸ்நானம் பண்ண என்ன? முழுகி எழும்பினான். தன்னை முழுவதும் தண்ணீருக்குள்ள தாட்ட எழும்பினான். எழும்பின போது அவனுடைய மாமிசம் எப்படி மாறினதான்? சிறு பிள்ளையுடைய மாமிசத்தை போல. யார் நாகமானுக்கு இந்த கதையை சொன்னது? யார் இந்த நாகமானுக்கு இந்த கதையை சொன்னது? அவள் வீட்டுல இருந்த வேலைக்காரியாகிய சிறு பெண். அல்லேலூயா. நீங்க எங்கள் மத்தியில இருக்கிறவர்களையோ மற்றவர்களுடைய சிறுவர்கள் என்று அற்பமா நினைக்காதீங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களோட வீட்டுல ரட்சிக்கப்படாம இருக்கிறவர்களும் அற்பமா நினைக்காதீங்க, ரட்சிக்கப்பட்டவர்களையும் அற்பமா நினைக்காதீங்க. எல்லாருக்கும் தேவதூதர்கள் ஆண்டவர் கட்டளை இட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்களுக்கும் கட்டளையிட்டபடியே தான் நாங்க ரட்சிக்கப்பட்ட. எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் பட்சபாதகம் இல்லாத நீதி நியாய தீர்ப்பு இரக்கம் உண்டு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் அந்த இரக்கம் வெளிப்படும். அவருடைய கண்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது, இல்லைன்னா தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு துன்மார்க்கன் இருக்கிறான், அவர்கிட்டையும் எங்களோட வசதியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஜெபிச்சு இன்னைக்கு ஆண்டவரை தேடாம இருக்கிறாங்க, என்ன விட நல்ல காரணம் சொல்றான். எனக்கு நேற்று காட்டினோடனே நாங்கள் கொஞ்சம் யோசிச்சேன், ஏசப்பா இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெபிச்சு ஆசீர்வதிச்ச பிள்ளைகளை இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது, என்ற பிள்ளைக்கு ஒரு நல்ல காரணத்துக்கு கொடுக்க முடியலையே, ஏன் என்ற பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது நான் யோசித்தேன். ஆனாலும் அடுத்த நினைவு வந்தது, துன்மார்க்கன் நினைக்கிறது எல்லாம் உனக்கு கிடைக்கும். தேவ பிள்ளைகள் விரும்பி நிற்கிற காரியம் கர்த்தரால கொடுக்கப்படும். கர்த்தருக்கு நல்லது கிட்டதெல்லாம் தெரியும், நன்மையானதை தருவார். அது எங்களோட முடிவு பரலோகம். எங்களோட இயேசு இருக்கிறார், ஆனா அந்நியனோட இயேசு இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவனுக்கும் எங்களுக்கு வித்தியாசம். நாங்க மனுஷனா இருக்கிறபடியால மனுஷ பார்வையில எங்களுக்கு இது தெரியுதில்லை. ஆவிக்குரிய மனுஷர்களா இருந்தா நானும் நீங்களும் எவ்வளவு உன்னதமான உயரத்துல கர்த்தர்களை எவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பது அப்பதான் எங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய கண்கள் எங்களுக்கு இன்னும் கொடுக்கப்பட பெற்றுக்கொள்ள இல்லை. நாங்க எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு, இன்னும் பெற்றுக்கொள்ள இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனுஷன் கேட்கிறான், நன்றி உள்ளவனா இப்ப அவங்களுக்கு சொல்றான், கொஞ்சமாவது வேண்டிக் கொள்ளுங்க. எலிசா சொல்லுது, ஒன்றும் வாங்குறது இல்லை. அல்லேலூயா. எலிசா வாங்கி இருக்கலாமா இல்லையா? இந்த ஊழியக்காரர்லாம் நான் சில பேர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி வைக்கிறேன். அநேக பேர் அநேக கூட ஏசப்பா சொன்னேன், 3 நேர ஊழியத்துக்குன்னு என்னால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள் என்னையே பார்க்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த கொண்டா குழந்தை அதை கஷ்டப்படுறாங்க. அப்ப எலிசா வேண்டி இருக்கலாமா இல்லையா? எத்தனை கிலோ பவுன் கொண்டு வந்தாங்க? 60 கிலோ பவுன் கொண்டு வரான். 300 கிலோ வெள்ளி 10 மாசத்துல கொஞ்சமாவது அவன் கெஞ்சிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? Allt du kunde tänka dig att få från Gud är gratis. Allt du kunde tänka dig att få från Gud är helt gratis. என்ன ஆண்டவரிடத்தில் இருந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற எல்லாம் உங்களுக்கு கிராtis, ஃப்ரீ. ஒன்றுக்கு நீங்க ஒன்று செலுத்த தேவையில்லை, கிருபை. அப்பாவுக்கு நன்றி சொன்னா மட்டும் போதும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல இருந்து நாங்க பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், இப்ப சீவனர் கூட நல்ல ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வேலைக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம்? இலங்கையில் ஒரு வேலை எடுக்கிறேன்னா வாங்க மனத்திற்கு லஞ்சம் கொடுக்கணும். இலங்கையில் ஒரு பேங்க்ல வேலை ஒரு படியனோட கதைச்சான்,
ஓம் சித்தப்பா அது வேலைக்கு போறதுக்கு அவனுக்கு 60,000 ரூபாய் காசு கொடுக்கணுமா? அவன் வேலை செய்யற இடத்துல இருக்கிற ஒரு வேலையை அவனே ஒரு அதிகாரிக்கு வேலை செய்யறான். அவன் இன்னும் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குறான். லஞ்சம் கொடுத்தா தான் அந்த பதவி. இங்க லஞ்சம் வாங்குறது சீவன் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தீங்க? சீவன் லஞ்சம் கொடுக்க இல்ல. யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடிச்சுது. அல்லேலூயா. சீவன் லஞ்சம் கொடுக்க இல்ல. நான் பார்க்கிறேன் பயம் உனக்கு எப்பவும் இருக்குது. அன்னைக்கு சொன்ன நான் உன் இருதயத்தின் விருப்பத்தை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். அன்னைக்கு இருந்தாப்புல திருடன் எடுத்து பார்க்கிறேன். டேனியலுக்கு சொல்லி இருக்கிறேன் நான் உன்னுடைய இருதயத்தின் என்ன செய்யறாங்க அவர் இப்ப சும்மா இப்ப அந்நிய பாஷையில பேசி பேசி ஆவியில கலந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும். கர்த்தரால புகழப்படுகிற ஸ்திரியே பாக்கியவதி. கர்த்தரால புகழப்பட வேணும். இவ்வளவு நாள் நாங்க வாழ்ந்தோம், செத்தவன் இருக்க கூடாது. சாகுறதுக்கு இடையே ஆண்டவரால புகழப்பட வேணும். இங்க ஏன் நாங்க புகழை பெற்றுக்கொள்ள இன்னும் நாங்க போய் பெற்றுக்கொள்வோம். இங்க இருக்கிற காரியங்களை நாங்க பாஸ் பண்ண வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கெஞ்சி கேட்கிறான். அவன் சொல்றான் இல்ல எல்லாம் கிராத்திஸ். இத பார்த்துக்கொண்டு நிற்கிறான் பக்கத்துல யூதாஸ் கள்ளன். ஆறாது என்னோட கூட இருக்கிறதா அக்கா தம்பி தங்கச்சி சேர்ச்சில இருக்குது எல்லாம் இதைதான் கள்ளன் என்று சொல்றேன். நீங்க கள்ளன் இருக்கிறீங்களோ எல்லாம் கள்ளரா தான் இருக்கிறீங்க. எந்த பார்வையில எல்லாம் கள்ள, எந்த பார்வையிலே தெரியுது எல்லாம் கள்ளம். எல்லாம் கள்ளம். சண்டை பிடிக்கிறது, கழுத்துல பிடிக்கிறது, அடிக்கிறது, பிரச்சனையை உருவாக்குறது, அதை செய்யறது, இதை செய்யறது, போல் மூட்டி விடுக்கிறது, இல்லாத கதைக்கிறது, வாயை வச்சுக்கொண்டு இருக்கிற இல்லை எனக்கு தான் வாய் இருக்கண்டு விரிச்சு அவங்க சொல்லப்படுது. விபச்சார ஸ்திரியாளர்கள் தான் திண்டு முழுகி வாய் எல்லாத்தையும் துப்பி போட்டு தான் உண்டுமே அறியன்னு சொல்ல இப்படி எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஜபிக்காதது கத்தரிசது நன்மைகளை நினைச்சு நன்றி உள்ள இறுதியும் ஏதோ கடமைக்கு பேருக்கு வாருது. டாக்டர் கூப்பிடுறதுக்கு டாக்டர் ரேஷோ. இப்போ நான் டாக்டர் ரேஷோ பண்ணுறதே இல்லை. அவர்கிட்ட கொடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் இன்னும் சரியாகிறது இல்லை. அதுவும் கல்யாணம் கட்டி போயிட்டு அப்புறம் இடையில நான் திருப்பி எடுத்து அதை எடுக்க வேணும். அதை விட நானே செய்யலாம் போராடாது. அல்லேலூயா. போதானே வேணும். இதானே நினைக்கப்பட்டது. பொம்பளை பிள்ளையண்டா கட்டுற இடத்துக்கு போய் தான் நாங்கள் வேணும். கஷ்டமா தான் இருக்குதான் ஒன்றும் செய்ய. இது கத்தருடைய சித்தம். இதுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. ஆமே. அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளையா இருந்தால் சில ஒன்றை கொண்டு வரும் சந்தர்ப்பமே இல்லாட்டா அது வரையல அதையும் கூட்டிக்கணும் தனி குடிச்சன போதும் தெரியாது. அதுதான் அதுதான் கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் என்ன செய்வானா தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அம்மா அப்பாவோடு இருப்பான். எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது விட்டுட்டு போகும்போது எனக்கு கேள்விக்குறிதான். அல்லேலூயா. நம்ம சாப்பாடு தீத்தோணும். அல்லேலூயா. அங்க இங்கிலாந்துல இருந்துட்டு அவ்வளவு மாசம் கழிச்சு தீர்த்து விடுங்க தீர்த்து விடுங்க. நானும் நேற்று மறந்து போய் வந்திருக்க மாட்டேன். ஒரு பக்கம் பாசம் என்று பார்த்தாலும் இது வளமையான ஒரு இதாவே போயிட்டு. அம்மாவும் என்ன செய்யறது புருஷனுக்கு பர்த்டே வந்தாலும் இப்ப தீர்த்துறது இல்லை. அப்படி தீர்த்தினாலும் தீர்த்துட்டு எல்லாம் மிஞ்சதான் கேட்கறது. அங்க கேட்டு வேண்டினாலும் என்னத்தான் காசு கொடுக்க சொல்றது. தீர்த்துறது நாங்க கிழமைக்கு ஒருக்கா தீர்த்தினாலும் எரிச்சல்ல கதைக்க இல்லை. நல்லது செய்யட்டும். ஏற்ற காலத்துல ஏற்றது மாதிரி ஏற்ற மாதிரி அப்பாவுக்கு நாங்க இருக்கணும். என்னத்தை அப்பா எங்களுக்கு தந்தாலும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி உள்ள இது அம்மா தீர்த்தி விடுறதுக்கு உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அது அம்மா தீர்த்த இல்ல கர்த்தர் உங்களுக்கு தீர்த்தி விடுறார். கர்த்தர் உங்க மேல வச்ச பாசம். அல்லேலூயா. ஒருவர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்குதுன்னா கர்த்தர் உங்க மேல வச்ச இரக்கம். இது உங்களுடைய அம்மா அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல. இது தேவன் சிலுவையில சம்பாதித்த சொத்து. அல்லேலூயா. இலவசமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வாசிங்க 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரியா வாசிங்க. கொஞ்சம் பெரிய காரியம் அதான் கொஞ்சம் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன். இந்த வேலைக்காரனை கர்த்தர் ஏற்படுத்த இல்ல எலிசா ஏற்படுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். வாசிங்க என்ன செய்யலாம்னு பாருங்க. அதான் சொன்னேன் முதல்ல சொல்லுங்க. அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. பாருங்க நம்ம கொஞ்சம் பொறுங்க பிற வாசிக்கலாம். பாருங்க எலியாவுடைய கர்த்தருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசியாகி எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன செய்யறான் என்று சொன்னா என் ஆண்டவன் இவனுடைய ஒன்றையும் வேண்ட இல்லையே. ஒன்றையும் வேண்ட இல்லை. யூதாசின் குணம். ஆற்ற குணம் யூதாசின் குணம். ஒன்றும் புதுசா நடக்கல. பழசுதான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்குது. முந்தி செய்த பாவம் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. லோத்துவின் காரியத்துல நடந்ததான் இப்ப நடக்குது. நேற்று நியூஸ்ல பார்த்தேன். நேவி மெரீன் நேவியில கூட அந்த என்ன அந்த ஆண் பெண்காரன் அந்த பிளாக் கொடி என்ன கொடி அது
வானவில்லுக்கு 7 கலர். அவங்க அதுல ஒன்றை குறிச்சு 6 கலர்ல கொடியை செய்து போட்டு நேவியிலையும் கொடியை வச்சிருக்காங்க. அமெரிக்கன் எம்பசியெல்லாம் அமெரிக்கன் எம்பசியில பெருசு ஒரு 3 மீட்டர் 3-4 மீட்டர் நீளத்துக்கும் 1 மீட்டருக்கும் வச்சு சிவர்ல கொடவி கிடக்கு. அதுக்கும் அமெரிக்கன் எம்பசிக்கும் என்ன சம்பந்தம்? உண்ட காரியத்தை உண்ட நாட்டுல வச்சுக்கொள். ஏன் நீ இந்த நாட்டை கெடுக்கிற? நீ இந்த நாட்டுல இருக்கிறது அந்த நாட்டுக்கு ஒரு பிரதிநிதி. ஓமா இல்லையா? அங்க இருக்கிற காரியத்தை இங்க கொண்டு அங்க இருந்தால் எல்லாம் ஆரம்பிக்கிறது. ரட்சிப்பும் அங்க இருந்து ஆரம்பிச்ச காலங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே சபை நோர்வேல, அதாவது என்ன பிலடெல்பியா சபை போல இப்படி இருக்கிற இந்த பெந்தெகோஸ்தே சபை ஆரம்பிக்கப்பட்டது பராத் என்று சொல்ற ஒரு மனுஷன் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு காசு சேர்க்க போனவர். அப்ப அந்த காலத்துல இந்த சபை கட்டுறதுக்காக காசு சேர்க்காங்க. இல்ல படிக்க போன பிள்ளைகள் மத்தியில அந்த காரியம் நடந்து ஆவியான ஊற்றப்பட்டு இவர் காசு சேர்க்க போன இடத்துல இவருக்கும் அது தொடப்பட்டு இவர் திரும்ப இங்க ஷேயன் என்ற இடத்துல முதலாவது பிலடெல்பியா சபை ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ஒஸ்லோ வந்தது. இதெல்லாம் அங்கதான் நல்லது கெட்டதுல அங்கதான் ஆரம்பிக்குது. ஏன்னா கண்ணுக்கு முன்னால் நிற்கிற பெரிய ராட்சியங்கள் இல்லையா, எல்லாத்தையும் இங்கதான் கொண்டு உண்டியால வேலை பார்த்து அந்நிய காரியத்துல தலையிடுறது. ஆபத்து வருது, பின்னால ஆபத்து வருது. இது ஆரோக்கியம் அவங்க ஏதோ செய்யட்டும், நாங்கள் கவனம். அல்லேலூயா, நாங்கள் கவனம். இவன் பார்க்கிறான் இந்த ஆண்டவன், அதாவது எலிசா முட்டையும் வேண்டாம விட்டுட்டானே. ஐயோ, என்னத்துக்கு ஐயோ? 30 கிலோ வெள்ளி, 60 கிலோ பவுன், ஆருக்கையா விருப்பம் இல்லை? இப்ப நோர்வேல இருக்கிறதுக்கு பவுன் விருப்பம் இல்லை, எல்லாம் வெள்ளியும் பித்தையும் கப்பலையும், இதுதான் அதுகளுக்கு விருப்பம். இலங்கையில இருக்கிறதுக்கு பவுன்டா வாயப்பழக்கம், செத்த பிரேதத்துக்கு முன்னால களத்துல இருக்கிற சங்கிலியை கலக்க வாயப்பழக்கம், அந்த அளவுக்கு பவுன் ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இவ்வளவுத்தை கொண்டு வந்தானே, ஒன்றையும் வேண்டாம விட்டுட்டானே. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய மனுஷன், கர்த்தர் என்ன செய்யறார் என்று சொன்னா, ஒரு மனுஷனுக்கு கொடுத்த ஊழியத்தை என்ன செய்யறார் என்று சொல்லி சொன்னா, கூட இருந்தவன் அந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை இவன் மறுதலிக்கிறவனாயிருக்கிறான். யாரது? கேயாஸ். கூட தான் இருக்கிறான், கைக்கு தண்ணி ஊத்தி கண்டு உதவியா இருந்து உதவி செய்கிறான். அந்த மனுஷன் செய்கிற ஊழியம், தீர்க்கதரிசி எலிசா செய்கிற ஊழியம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். நாகமானவனே எனக்கு தெரியும். இவன் கண்ணுக்கு முன்னாலேயே எலிசா ஒன்றுமே வேண்டும். நான் மாறி எலியான்னு சொன்னாலும் அது எலிசாவை தான் சொல்றேன், சரியா? எலிசா ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லுது. உன்னுடைய அன்பளி கொண்டு போ, எங்களுடைய ஆண்டவருடைய ரட்சிப்பு சுகம் எல்லாம் உனக்கு கிராtis ஃப்ரீ, கொண்டு போ. எலிசா சொல்லி அனுப்புது. இதை பார்த்துக்கொண்டு நின்றவன் அவனுடைய ஓடி போய் திரும்ப கேட்கிறான். அப்ப என்னத்தை காட்டுதண்டா, நீ உன்னோட கூட இருக்கிற, உனக்கு ராஜாவா, உனக்கு ஆண்டவரா இருக்கிற அந்த மனுஷனுக்கு, எலிசாவுக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை நீ கூட இருந்து மறுதலிக்கிறவராய் இருக்கிறாய். அல்லேலூயா. இதான் யூதாஸ் செய்தான். இயேசுவோட கூட இருந்து சாப்பிட்டு திண்டு குடிச்சிட்டு ஊழியத்துக்கும் போயிட்டு வந்துட்டு பணப்பைய கையில வச்சுக்கிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. இதைத்தான் கேஆர்சியும் செய்யுது. அந்நிய காரியத்துல தலை ஆபத்து பின்னால வருது. அந்நிய காலத்துல தலைகிறீங்களோ, சில எங்களுடைய அம்மா மாருக்கு இருக்குது, வயசு வந்தவங்களுடைய அம்மா மாருக்கு, ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற அம்மா மாருக்கு, இலங்கை அம்மா மாரே சொல்றேன். நான் ஆம்பளை பிள்ளைய பெற்று குடிச்சிருக்கோம், இவள் நேற்று வந்தவள் என்ன அதிகாரம் பண்றான் இல்லையாமா? அம்மா மாதிரி வயசுல இருக்கிற பிள்ளைகளை கட்டி கொடுத்த இலங்கையில இருக்கிற அம்மா மாருக்கு நான் பார்த்திருக்கிறேன். நான் ஆம்பளை பிள்ளைய பெற்று அவளுக்கு கட்டி கொடுத்திருக்கிறேன், அவள் இப்ப நேற்று வந்துட்டு அதிகாரம் பண்றா. இவ கழிப்படையிலையா? அம்மா கழிப்படையிலையா? நீங்க இலங்கையில உங்களுக்கு இதுகள் கழிப்படலாம், எங்களுக்கு மற்ற எல்லாம் கேட்கும், இது கழிப்பட மாட்டீங்க, இது நல்லது கேட்க மாட்டீங்க. மாலை கழிப்பட்டிருக்கீங்களோ? நான் அப்பா மாதிரி சொல்ல மாட்டாங்க, நான் ஆம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்கேன். அப்பா மாதிரி சொன்னதை நாங்கள் அம்மா மாதிரி சொல்லுவேன். நான் மாமியா இருக்கிறவன் மருமகளை பார்த்து, மருமகிட்டையும் சொல்றேன் இல்லை பயம், வேறு யார்கிட்டையும் சொல்றது. இதான் எங்களோட நாட்டில் எங்களோட தமிழ் ஆக்கள்கிட்ட இருக்கிற காரியம். ஏது ஒரு பிரச்சனைனா நேர போய் பிள்ளை இங்க வாமா, நீ இப்படி செய்யாத, நீ என் வீட்டுக்கு வந்த மருமகள், நான் உன்னை மருமகளா பார்க்கல மகளா பார்க்கிறேன், நீ என்ன அம்மாவா பாரு, இப்படி சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சது. ஓமா இல்லையா? மருமகளும் அப்படித்தான். ஒரு வீட்டை வாழ வந்தா மாமியாரே அம்மாவா பார்க்கறது இல்லை, எதிரியா பார்க்கறது. இதான் பிரச்சனை. கடைசியா அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு கொண்டு போய்
மாமியாட்ட செத்த வீட்டுக்கு புருஷனை தண்ட புருஷனை அவன் அந்த புருஷனுடைய தாயுடைய செத்த வீட்டுக்கு கூட வர விடாம செய்யற அட்டகாசம் பண்ணுகிற மருமக்கள் மாதிரி இன்றைக்கு பூமியில இருக்கிறீங்க. நீங்க இங்க இருக்கிறீங்க கவனம். மருமலா போறீங்க கவனம். மருமலா போகாதீங்க ஒரு வீட்டுக்கு, மகளா போங்க. அப்பதான் அந்த குடும்பத்துல பாரம் உங்களுக்குள்ள வரும். மருமலா போகாதீங்க. அதை விட இப்படி இருந்து செத்து போங்க. கல்யாணம் கட்டி ஒரு வீட்டுக்கு நீங்க வாழ போறோம்னு சொன்னா மகளா போங்க. கட்ட போறவனுக்கு மனைவியா போங்க. அல்லேலூயா. கட்டுங்க நீங்களும் தான். புருஷனுக்கு மனைவியா இருங்க, மாமியாருக்கு மகளா இருங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு காலம் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு போற போது நீங்க எதை விதைச்சீங்களோ அது உங்களோட பிள்ளையா இருக்க வேண்டி வரும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்தை விதைச்சீங்கன்னா நீங்க ஒழுங்கா இருந்தா உங்களோட பொம்பளை பிள்ளை உங்களை பார்த்து என் அம்மா இப்படித்தான் சொன்னா நீங்க தான் அவங்களுக்கு ஃபோர்பில்டர். அவங்களுக்கு முன்னால நடமாடுற நிருபங்கள் இயேசுக்குள்ள நீங்க தான். நீங்க உங்களோட மகளா பாத்தீங்கன்னா உங்களோட பேத்திய போற இடத்துல போற வீட்டுக்காரன் மகளாவே பார்ப்பேன். நீங்க எதிரியா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க 1000 மடங்கு எதிரியா பார்ப்பாங்க. சில வேளையில இடையிலே 5 மாசத்திலேயே கட் பண்ணி போட்டு முதலை ஒன்றுக்கு இடம் கட்டி வச்சுட்டு உங்களோட பேத்திய வீட்டை அனுப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா. கூட இருக்கிறீங்களா கனம் பண்ணுங்க. எந்த இடத்துல இருக்கிறீங்களா தேவன் அவனவனுக்கு கொடுத்த ஸ்தானத்திலே அவனவன் இருக்கிற போது அவனுக்கு கீழே இருக்கிறீங்களா நீங்க கனம் பண்ணுங்க. இல்லடா விட்டுட்டு ஓடி போங்க. அல்லேலூயா. இல்லாட்டா என்ன செய்யலாம்? விட்டுட்டு ஓடி போயிடுறது உங்களுக்கு நலமாயிருக்கும். அந்த இடத்திலேயே இருந்து அக்கிரமங்கள் அநியாயங்கள் பண்ணீங்கன்னா பின்னாலே ஆபத்து வருகிறது. இதைத்தான் KRC செய்தான். அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஊழியத்தை அவன் மறுதளித்தான். என்ன தேவனையே மறுதளித்தான் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. அவனிடத்துல தேவனே இல்ல. தேவனுக்கு பயப்படுற பயமே அவனுக்கு இல்ல. அதான் எலிசா கேட்குது, நீ அந்த சாமான கேட்டு வேண்டியதுல உங்க இருதயம் என்னோட இருக்கு இல்லையா? பின்னுக்கு வாட்சிங்கன்னா இருக்குது. தேவனே இல்லை, உணர்வே இல்லை. ஆனா இங்கதான் இருக்குது. யாரோட? தீர்க்கதரிசியோட இருக்குது. ஜபிக்கிறது இல்லை. தீர்க்கதரிசி ஜபிக்கிறான். வீட்டுக்குள்ள இருந்து எந்த நேரமும் ஜபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். இவன் தான் வெளியில இருந்து அலுவல் பார்த்துட்டு இருக்கிறான். ஜபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை. அப்ப எங்க தேவ அறிவு உண்டாகிறது? எங்க தேவ பயம் உண்டாகிறது? இல்லை. நாங்கள் ஜபிக்கிறோம், நாங்கள் வேதம் பார்க்க. அப்ப எங்க கனிய காண இல்லையே. புகையை போட்டாலும் ஓடுறீங்க, பிரச்சனை வந்தாலும் ஓடுறீங்க. நடுச்சாமத்துல போய் நடுவில் போய் அங்க போய் என்ன யாராவது வந்து என்னவாது செய்துட்டு போன்னு திறந்து விட்டு இருக்கிறீங்க. கேட்ட உடனே எங்களுக்கு இருதயம் பதறுது. என்ன பதறுது? உங்களை பெற்றதுகளுக்கெல்லாம் என்ன தெரியும்? உங்களை பற்றி என்ன தெரியும்? உங்களை பற்றி எனக்கு கேட்ட உடனே இருதயம் துட்டி பதறுது. பொல்லாத காலம், இரவுல உண்டாகிற பயங்கரத்துக்கு, இரவுல நடமாடுற கொள்ள நோய்க்கு திறந்து விட்டுட்டு கிடந்து ஆடுறது. இதைத்தான் இன்னைக்கு செய்யறீங்க. யார் செய்யறது? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதப்பா கர்த்தர் எனக்கு செய்தது. என்ன செய்தவர் கர்த்தர்? அவர் மனம் இறங்கினார். அவ்வளவுதான். அந்த இரக்கம் உங்களுக்கு தலைமுறையா இருக்கிறபடியால இன்றைக்கு நாங்க தப்பிச்சு கொள்றோம். ஆமென். அல்லாட்டா துணிவு. அன்றைக்கு சாமத்திர வரைக்கும் காத்தவர் இன்றைக்கும் காத்துக்கொள்ள. அவர் எங்களோட வேலைக்காரன் தானே. என்ன அவர் இந்த வேலைக்காரன் நான் சொன்னா அவர் செய்ய வேணும். அப்பதான் அவர் எனக்கு கடவுளா இருக்க முடியும். கடைசியா கழுத்து போயிடும், பின்னால வாரது கொண்டு போயிடும். ஆமென். இல்லையாவுமா? கவனம். உங்களுக்கு ஏதாவது இந்த சபையில இருக்க உங்களுக்கு எந்த பிள்ளை இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது நடந்தது, ஏதாவது ஒரு தீமை நடந்தது, இல்லாட்டா ஆறாவது உங்களை இழுத்துக்கொண்டு உங்களோட படுத்துட்டான்னு சொன்னா ஆருக்கு அவமானம்? ஆருக்கு வெக்க கேடு? ஆருக்கு அவமானம்? சொல்லுங்க. ஆருக்கு? நீங்க 2 பேரும் தான் சொல்லணும். பாரு, இங்க பழக்க வேறு எழுதுறீங்க. நீங்க 2 பேரும் தான் சொல்லுவாங்க. ஆருக்கு அவமானம்? ஆருக்கு வெக்கம்? முதலாவது ஜீவன் உள்ள கர்த்தருக்கு. 2வது எங்களை விடுவாங்களா சும்மா? எலிசா தீர்க்கதரிசியோடு தான் கூட இருக்கிறீங்க. ஆனா செய்கிற காரியங்கள் அவன் வேண்டாம் என்று சொல்றான். பின்னாலே ஓடி போய் போனவனை மறைச்சு 10வது வாக்கியங்கள்டா இருக்கு. அவன் இரதத்திலிருந்து குதிச்சானா. நாகமான் குதிச்சு ஓடியது நீ வாரது சுக செய்தியா என்று கேட்க சுகசேன். இப்பதான் மலையில இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரன் வாசிங்கமால அதற்கு அவன் சுகசேனித்தான் தீர்க்கதரிசியின் புத்திரன்
2 வாலிபர் இப்போதுதான் எப்பிராயீம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவருக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினான் என்றான். இப்ப வாசிங்க திரும்ப 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை மட்டும் வாசிங்க இருக்கா. 5 வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசான் வேலைக்காரன் கியாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகிமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவர் வேண்டாம விட்டுட்டார். அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். ஜெபிக்க தெரியாது. தீர்க்கதரிசியோட கூட இருக்கிறவன் தீர்க்கதரிசி ஆண்டவரோட இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த தேசத்தை அவன் ஆட்சி செய்யறது மாதிரி இருந்து அவனோட கொஞ்சத்தையும் பழக தெரியாது. ஆனா என்ன சொல்றான்? யோசுவாட்ட வந்து கள்ளத்தனமா அவங்க சமாதானம் பேசின போது யோசுவா ஆண்டவரை மறந்து கர்த்தருடைய நாமத்துல வாக்கு கொடுத்தது போல இவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தரை ஆராதிக்கவோ தொழுது கொள்ளவோ அவருடைய வழியில நடக்கவோ அவனுக்கு விருப்பம் இல்லை. உன்னுடைய உணர்வுகள், உன்னுடைய விருப்பம், உன்னுடைய இஷ்டத்தை செய்யறதுக்கு கர்த்தருடைய நாமத்தினை பாவிச்சு கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற ஒரு பயங்கரவாதி எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? தீர்க்கதரிசியோடு ஒட்டி கொண்டிருக்கிறான். 12 சீசர்களை இயேசு சம்பாதிச்சார். ஒன்று கள்ளனா யூதாசா இருந்தது. அல்லேலூயா. எலிசாவுக்கும் இருந்தது, இயேசுவுக்கும் இருந்தது. அப்ப எனக்கும் இருப்பீங்க. ஓமன்னு சொல்றாங்க. ஆமா, அல்லேலூயா. ஒன்று ஏத்திது மாலை. எல்லாத்துக்கும் கை வைத்து பழக்கம். நல்லதுக்கு ஏத்தி கேட்டு ஒன்று ஏத்திது. பாத்தீங்களா? நீங்க ஒரு தரம் பார்க்க இல்லை, நான் பார்க்கிறேன். ஒன்று ஏத்திது. எனக்கும் யூதாசா இருப்பீங்கன்னு ஏத்திது. அல்லேலூயா. அப்படி இருக்கிறது எங்களுக்கும் விருப்பம் இல்லை, இயேசுவுக்கும் விருப்பம் இல்லை. மனம் திருப்பி பரிசுத்தமாகுங்க. ஆமென். முதலாவது பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை வீணுல வணங்குறான். 2வது வாசிங்க 21, 22. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்ட போது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுப செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுப செய்திதான். தீர்க்கதரிசியின் புத்திரர் 2 வாலிபர் இப்பொழுது தான் எப்பிராயீம் மலை தேசத்தில். அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. யாரா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 2 பேர் மலத்தேசத்திலிருந்து வந்ததையோ இதுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கோ. யார் போய் சொல்றது? இவன் என்ன செய்யறான்? எங்க இருக்கிறவன் போய் சொல்றான்? ஹலோ, சபையில இருக்கிறவன் போய் சொல்றான். சபையில இருக்கிறவன் போய் சொல்றான். அல்லேலூயா. தீர்க்கதரிசியோடு இருக்கிறவன் போய் சொல்றான். 2வது காரியம் போய் சொல்றான். அடுத்தது, என்னிடத்தில் வந்தார்கள். அவருக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அடுத்தது என்ன செய்யறான்? துணிகரமா போய் சொல்றான். மறுபடியும் யார மறுதலிக்கிறான்? தன் எஜமானாகி எலிசாவையே அவன் மறுதலிக்கிறான். ஆறு பேரை சொல்லி கேட்கிறான். எஜமான் கியாசி யாரு? எஜமான் எலிசா. எலிசாவுடைய பேரை சொல்லி இவன் போய் சொல்றான். அல்லேலூயா. விளங்குதா? விளங்குதா? சரி, அடுத்தது வாசிங்க. அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளி 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி. 25 வாசிங்க. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். 24 அவன் மேட்டிமைக்கு 24 வாசிங்க. அவன் மேட்டண்டைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். 2 பேரோட அந்த சாமான்களை கொடுத்து அவனை நாகமான் என்ன செய்யறான்? 2 பேரை தூக்கிட்டு போறதுக்கு கொடுக்க இவன் கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்கிறான். வச்சிட்டு தான் வைக்கிறான். சரியா? அப்ப என்ன செய்யறான்? இவன் மறைச்சு வைக்கிறான். களவு, கள்ளத்தனம், பொய், உண்மையில தந்திரம். அதான் பவுல் சொல்லிச்சது ஒருத்தனை பார்த்து. இல்ல பேதுரு சொல்லிச்சது, எல்லா கபடமும் எல்லா காரியமும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, உன்னுடைய பணம் உன்னோட நாசமா போகிறது. அல்லேலூயா. தீர்க்கதரிசியோட கூட வேலை செய்கிறவன், அவனோட சேர்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்க வேண்டியவன். ஆண்டவருடைய சபையாகிய சரீரமாகிய சபையில இருக்கிற நீங்க, உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்க, ஒப்பு கொடுத்தல நிக்க வேண்டிய நான் நீங்களும் என்ன செய்யறோம்? களவு செய்கிறோம், கள்ளத்தனம் செய்கிறோம், பொய் இருக்குது, உண்மை இல்லாத காரியம் இருக்கு, துணிகரம் இருக்குது. யார்கிட்ட இருக்குது? போன ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தில பங்கு பெற்று ஆண்டவரே
மறுபடியும் உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களோடு உடன்படிக்கை நீங்க செய்த உடன்படிக்கை புதுப்பிக்கிறீங்க என்று ஒப்பு கொடுத்த நாங்க இயேசு மறுபடியும் ரத்தத்தினால கழுவி விட்டு ஒரு கிழமை ஆகல. எவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சது இல்லையா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சிம்பிளா பிசாசு ஏமாத்துறேன் பாருங்க. உங்களுக்காக இந்த செய்தி எடுக்கல, இது எனக்கு தெரியும். அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இது எனக்கு ஆண்டவர் முதலே தான், உங்களோட காரியங்களுக்கு முதலே எனக்கு தந்துட்டேன். நான் தான் ஆயுதப்படுத்தாம இருந்தேன். அல்லேலூயா. நேற்று கூட நான் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப எடுத்து பார்த்தேன் எங்க இருக்குன்னு. 1 பேதுரு 14:5-14 இல்லையா? 1 அதானே 4:15. இது இங்க நீங்கள் நடந்த காரியங்களை பற்றி எடுக்க இல்லை. கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் சாட்சி. சபையில இருக்கிறான், ஆண்டவரை தான் தொழுது கொள்ளுகிறான். எங்களிடத்துல உண்மை இல்லை, எங்களிடத்துல கள்ளத்தனம் இருக்குது, தந்திரம் இருக்குது, களவு இருக்குது, ஒளிச்சு வைக்கிற காரியம் இருக்குது. தீர்க்கதரிசி, அவ்வளவு தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே வெளிச்சமாய், கர்த்தருக்குள்ள வெளிச்சமாய் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியோட கூட இருந்து பழகி அந்த தீர்க்கதரிசி சொல்ற காரியங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவன், கூட இருக்கிறவன், அவருக்குள்ள பிசாசு இருக்குது. யாருக்குள்ள பிசாசு இருக்குது? தீர்க்கதரிசியோட கூட இருந்தவனுக்குள்ள பிசாசு இருக்குது. எங்களுக்குள்ள என்ன இருக்குது? எங்களுக்குள்ள என்ன இருக்குது? சந்தோஷப்பட்டீங்களே, என்ன எல்லாம் தந்துட்டார், கிடைச்சிட்டார், போயிட்டார், வந்துட்டார் சொல்லி. எங்களோட வாழ்க்கைக்கும் எங்களோட பேச்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எங்களுடைய பேச்சுக்கும் எங்களோட கதகாரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு நொடி பொழுதுல ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு சிறிய தீ பெரிய காட்டையே கொளுத்தி போடுதான். இந்த சிறிய நாவு இந்த அவயவத்தை முழுமையுமே கரப்படுத்தி போடுதான். அல்லேலூயா. உங்க கண் தெளிவா இருந்தா உங்க சரீரம் முழுவதும் தெளிவா இருக்குமா? உங்க கண் கெட்டதா இருந்தா உடைய சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்குமா? இவனுக்கு கண்ணும் சரியில்லை இல்லையா? நாக்கும் சரியில்லை, வார்த்தையும் சரியில்லை. யாருக்கு? கேயாசிக்கு. ஆனா தேவ சமூகத்துல இருந்தா. குட்டி சாமுவேல் தேவ சமூகத்துல இருந்தது. பெரிய மகா தீர்க்கதரிசியா ஆண்டவர் உயர்த்தினார். இவனும் தேவ சமூகத்துல இருந்தான். மகா கிட்டவனா போனான். கர்த்தர் இவ்வளவுக்கு வாய் திறக்கவே இல்லை. கேயாசியை பற்றி இயேசு என்ற ஆண்டவர் வாய் திறக்கவே இல்லை. தீர்க்கதரிசி தான் தரிச்சான். அல்லேலூயா. துணிகரன், பொய் சொன்னான், களவு, தந்திரம், ஊழியக்காரன் பேரை சொல்லி, தீர்க்கதரிசி பேரை சொல்லி பொய் சொல்றது, அதாவது கர்த்தருடைய நாமத்தினால பொய் சொல்றது, இதுதான் பிசாசின் கிரிகைகள். அதான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்துனே. உனக்கும் உன் சத்துருவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையை கொண்டு பிசாசு போடாதபடிக்கு அவனை நேசி. உன்னை நேசிக்கிறது போல உன்னை அயலான நேசி. முழுது இந்த மருமலை நேசிக்க முடியல, மாமியை நேசிக்க முடியல, அண்ணனை நேசிக்க முடியல, தங்கச்சியை நேசிக்க முடியல, ஃப்ரெண்டை நேசிக்க முடியல, கஸ்தூரியை நேசிக்க முடியல, ஜினியை நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல, தகப்பன தாயை நேசிக்க முடியல. எங்களுக்கு எவ்வளவு பிரிவினை, எவ்வளவு பிரச்சனை. போகுமா பரலோகம்? பரலோகம் போகுமா? நான் உட்படத்தான் கேட்கிறேன். பரலோகம் போகுமா? அதான் நேற்று கேட்டேன். வெக்கம் இல்லை, மானரோசம் இல்லை. இவ்வளவு வேதத்தை நாங்க வாசிச்சிருக்கிறோம், இவ்வளவு காரியத்தை செய்கிறோம், இவ்வளவு உங்களுக்கு தெரியும். காணிக்க தசவம் அள்ளி கொடுக்கிறோம். வெக்கம் இல்லை, கொஞ்சம் கூட மானரோசம் இல்லை. இயேசுவுக்காய், இந்த பரிசுத்த ஜீவியத்துக்காய் ஆண்டவர் எனக்கு தந்த இந்த ஜீவனுக்காய் கொஞ்சமாவது நாங்க கௌரவம் பார்க்க வேண்டாம், பிடிவாதமா இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு பிசாசங்களுக்குள்ள போடுற பொல்லாத காரியங்களுக்கு எதிர்த்து பிடிவாதமா நாங்க நிக்க வேண்டாம். என்னத்தை தான் கதைச்சானே நான் கதைக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நான் பிடிவாதமா நிக்க கூடாது. யார் தான் என்னத்தை செய்தாலும், கழுத்துல கைய வச்சு கொலை செய்ய வந்தாலும் நான் ஒன்றுமே கதைக்க மாட்டேன், நிக்க வேண்டாம். அதான் ஆண்டவர் போன கிழமைக்கு முதற்கிழமை சொன்னேன். என்ன சொன்ன? யாருக்கு நீங்க பயப்பட வேண்டும் நான் காட்டுகிறேன்னு சொல்லி இயேசு சொன்னார். ஆத்மாவையும் சரீரத்தையும் மரணத்துல தள்ள இல்லையா? அவருக்கு தான் பயப்படணும், மற்றவருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லுங்க, அதுதான் நான் பயப்படாம போய் இரவு 10-11 இருந்து 1 மணி மட்டும் காட்டுல போய் இருந்துட்டு வந்தேன். நான் பயப்பட மாட்டேன். கேட்டுத்தேன். அல்லேலூயா.
ஆறாவது கொண்டு போயிருந்தா, ஆறாவது கூட படுத்து கெடுத்து போட்டு கணத்தை நெரிச்சு கொண்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு பிரேதம் எறும்பெல்லாம் வச்சிருக்கும் இன்றைக்கு. ஓமா இல்லையா? கொஞ்சம் நினைக்கிறது இல்லை. அன்றைக்கு போன கிழமை ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஏதாவது நடந்தா 9ஆம் தேதி 5ஆம் மாசம் உனக்கு ஏதாவது சொன்னவரா இல்லையா? நிறைய எங்க போச்சு? செவிடங்காத சங்கு காதை செவிடா வச்சுக்கணும். இன்னும் விருத்த சேதனம் அடைய இல்லை. இன்னும் விருத்த சேதனம் அடைய இல்லை. பேர் என்ன? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். ஓமா இல்லையா? நான் பரிசுத்தவான். கடைசி வசனத்தை வாசிங்கல்ல, ஆட்சி முடிக்கும். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமாக குஷ்டரோகமாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். 26, 27 வசனத்துல அவர் கேட்கிறார். 26வது கேட்க, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, யார்? எலியா இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு இரத்தத்தில் இருந்து திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட இருக்கவில்லையா? இதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன காரியம். என்ன சொன்னா, இந்த ஊழியம் ஆரம்பிக்கிற போதே சொன்னான். என்ன எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? கசூரி சொல்லுங்க, என்ன ஞாபகம் இருக்கு? ஊழியம் நான் ஆரம்பத்துல சொன்னேன்னா, கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிறது பெரிய காரியம். உங்களுடைய இருதயம் எங்களோட இருந்தா நீங்களும் இதுல பங்கடைவீங்க. எலிசாவுக்கு கூட இருந்த KRC உடைய இருதயம் போல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா ஒன்றிலையும் பங்கடைய மாட்டீங்க. அல்லேலூயா. ஒன்றிலையும் உங்களுக்கு வச்ச கிடக்கிற, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய பந்தய பொருள் யாரோ ஒருவன் எடுத்துருவான். அல்லேலூயா. யாரோ ஒருவன் எடுத்துருவான். அல்லேலூயா. எலிசாவுக்கு KRC ஆண்டவர் கொண்டு வேலைக்காரனா கொடுத்ததா அங்க நான் வாசிக்க எனக்கு ஞாபகம் இல்லை. அது KRC வந்து சேர்ந்திருக்கும், இல்லாட்டா எலியா தனக்கு ஒரு ஆள் பிடிச்சிருக்கும். அப்படித்தான் கர்த்தர்களுக்கு தந்த ஊழியத்துல எங்களோட கூட உங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள்ள எங்களோட இருந்தா எங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் உங்களை பற்றி பிடிக்கும். உங்களுடைய இருதயம் தேவன் எங்களுக்கு தந்த இந்த ஊழியத்தோட இந்த சபையோட ஒட்டி இருக்காட்டா KRC போட்டு அறுப்புண்டு தான் போவீங்க. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் என்னவா, அவனுடைய இந்த இருதயம் என்னுடைய மனம் உன்னோடு இருக்கவில்லையா? பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரத்தையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குறதுக்கு இது காலமா? அப்ப KRC நினைப்பென்ன, அவன்கிட்ட போய் அந்த தாளந்து ஒரு 30 கிலோ போகணும், 2 மாசு வஸ்திரம் வேண்டதுக்கு என்ன காரணம்? இவர் என்னதுக்கு வேண்டவர்? ஆடு மாடுகளையும் தோப்புகளையும் வாங்குறதுக்கு, காணி வாங்குறதுக்கு, சொத்தை சேர்க்கிறதுக்கு, வாகனங்கள் சேர்க்கிறதுக்கு. இந்த நாள் சைட்ல சொல்ல போனா ஆடு மாடுகளையும் தோப்புகளையும் வாங்குறதுக்கு இதுவா காலம்? தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருக்குது காலம் இல்லை, அதனால வாங்கவே இல்லை. இவனுக்கு கூட இருந்தவனுக்கு தெரியல. ஏன்னா இவன் தீர்க்கதரிசியை தான் நம்பினானே ஒழிய தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த தேவனை பார்க்க இல்லை. இந்த சபையில இருக்கிற நீங்க என்ன பார்க்காதீங்க, ஊழியக்காரிய பார்க்காதீங்க, சபையில இருக்கிற விசுவாசிய பார்க்காதீங்க. இன்றைக்கு அநேக சபைகள் விழுந்து போறதுக்கு காரணம், இன்றைக்கு அநேக விசுவாசிகள் விழுந்து போயிருக்கிறதுக்கு காரணம் சபையில இருக்கிற ஊழியக்காரையும் சபையில இருக்கிறவர்களையும் பார்க்கிறது. சபைக்கு நீ என்னத்துக்கு வார? என்னத்துக்கு சபைக்கு நீங்க வாரீங்க? சபைக்கு வார ஒருவரையும் பார்த்து கேட்கிறேன். இந்த எங்களுக்கு கட்டது சபையில் இருக்கிறாங்கள பார்த்து கேட்கிறேன், மற்றாக்களை நான் கேட்கல. ஏன் வாரீங்க சபைக்கு? அண்டி ஏதாவது சாப்பாடு செய்ய சாப்பிட்டு போறதுக்கா? நான் நினைக்கல. என்னதுக்கு வாரீங்க? என்னதுக்கு வாரீங்க? இனி என்னதுக்கு வந்தீங்க? தேவனை சந்திக்கிறதுக்கு. நீங்க ஒவ்வொருவரும் தான் தேவனை சந்திக்க வாரீங்க. அப்ப இங்க யாரை பார்க்கணும்? தேவனை தான் பார்க்கணும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியக்காரனை பார்த்து, ஊழியக்காரன் சபையில இருக்க விசுவாசிகளை பார்த்து அவனும் விழுந்து இவனும் விழுந்து அவனும் விழுந்து அவளும் விழுந்து எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு தேவனுக்கு சொல்லி எழும்பி நிற்கிறதுக்கு சபைகள், சத்தியத்தில் நிற்கிற சபைகள் இல்லாதபடியினால இன்றைக்கு இந்த சபைகள் இருக்கிற தேசங்கள்ல எல்லாம் கொள்ளை நோய், கொடுமை, வியாதி, பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. கல்யாணம் கட்டுற புது மாப்பிள்ளை பொம்பளை கூட சமாதானமா இல்ல. 5 மாசத்துல பிரச்சனை, டைவர்ஸ். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில 22% டைவர்ஸ். இல்ல, தமிழர்கள் மத்தியில. நோர்வேயில இருக்கிற நோர்வேஜ் நாட்கள்ல 18% தான் டைவர்ஸ். தமிழர்கள் மத்தியில 22. இது 5-6 வருஷத்துக்கு பின்னுக்கு எடுத்த கணக்கு வழக்கு. அப்ப இதுக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். தமிழர்கள் ஒருபடி முன்னுக்கு. ஏன் நாங்க ஆண்டவருடைய காரியத்தில் ஒருபடி முன்னுக்கு நிக்க கூடாது?
அழிந்து போகிற காரியம், செத்து போற காரியம், பிரயோஜனம் இல்லாத காரியத்தில் ஒருபடி முன்னுக்கு நிற்கிறோமே, வெட்கப்பட வேணும். அல்லேலூயா. தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எவ்வளவு? தேவதூதர்கள் கண்ணை பிதுக்கி பார்க்கிறாங்களாம். அல்லேலூயா. கண்ணை பிதுக்கி பார்க்கிறாங்களாம். அந்த அர்த்தத்தை சொல்றாங்க. வேற மாதிரி தேவதூதர்களும் உற்று பார்க்கிறார்கள் எழுதப்பட்டிருக்கு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு அவ்வளவு பெருசு. இன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய ரீதியில நாங்க வாழாம மாமிசத்திலே அடிக்கடி விழுந்து போறபடினால எங்களுக்கு தெரியதில்லை. தீர்க்கதரிசி சொன்னார், அவனுடைய குஷ்டரோகம் உனக்கு மாத்திரம் இல்ல, உன் சந்ததிக்கும் வர கடவுள். சபையில இருக்கிறீங்க, ஆண்டவருடைய சபையில இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்னார், உங்களை கொண்டு வந்து நல்ல இடத்துல நான் வச்சிருக்கிறேன். எனக்கு என்று ஆண்டவர் சொன்னார், இந்த இடம் பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தமான இடம். ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார். இனி நான் சொல்லிட்டு இயேசுவை கண்டன், அவர் அதை காட்டினார், இதை காட்டினா, எனக்கு வந்து புதினம் காட்டாதீங்க. அல்லேலூயா. நீங்க இயேசுவை கண்டன் அதை கண்டனா முதல்ல உங்களோட இயேசுவை கண்டா முதல்ல உங்களோட முகத்துல மாற்றம் தெரியும். பயம் போயிரு, பாவம் போயிரு, பரிசுத்தமா வாழுவீங்க, சத்தியத்துல நிற்பீங்க. இங்க எல்லாம் வந்து ஜெபிக்க நிக்க மாட்டீங்க. ஓமா இல்லையா? உங்களோட தேவையெல்லாம் சந்திக்கப்படும். மோசே தேவனை முகமுகமா பார்த்தது, ஒருவராலையும் அவனுடைய முகத்தை பார்க்க முடியல. ஆற்ற முகத்தை மனுஷர்களால மோசையுடைய முகத்தை பார்க்க முடியாது. நீங்களும் அப்படி இருந்தா மோசே அழிந்து போற ஊழியம் அதுவே அவ்வளவு மகிமை உள்ளதுன்னா ஆவிக்குரிய ஊழியம் இது. இந்த ஆவிக்குரிய காரியத்துல பரிசுத்த ஆவியானுடைய இந்த கடைசி காலத்துல உங்களோட முகம் எவ்வளவு பிரகாசிக்கும். சும்மா அதை கண்டு புள்ளப்படுகிறதுல கதைக்காதீங்க. அந்த சொப்பனம் கண்டன், இந்த கண்டன், அது கண்டன், இது கண்டன், சும்மா தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்காக தான் நான் சொல்றேன். இங்க வந்த கதைக்காதீங்கன்னு சொல்றது. கதைக்காதீங்க. இங்க வாரம் என்னத்துக்கு? அதான் இப்ப கேட்டேன், என்னத்துக்கு இங்க வாரம்? நாங்க தேவனை சந்திக்க, உங்களோட தேவனை நீங்க சந்திக்க வாரீங்க. நாங்க கூடி ஒரு குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறோம். உண்மை இல்லையா? நீங்க வாரது உங்களுடைய அப்பாவை சந்திச்சு உங்களுடைய அப்பாவோட உங்களுடைய அன்பை கொஞ்சம் பெருக்கி கொள்றதுக்கு, உங்களுடைய அப்பா இடத்துல வந்து ஏதாவது வேணிக்கிட்டு போறதுக்கு தான் வாரீங்க. ஓமா இல்லையா? அப்பாவுடைய சமத்துக்கு என்னதுக்கு வாரீங்க? உங்களுக்கு எல்லாம் நிறைவா இருந்தா இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களிடத்துல குறைவு இருக்கதான் வாரம். அப்பா வீட்ட வாரம், இயேசு அப்பா வீட்ட வாரம், அப்பா இருக்கிற இடத்துக்கு வாரம். என்னத்துக்கு? அப்பா இடத்துல வேண்டிக்கிட்டு போறதுக்கு. வேண்டிக்கிட்டு போய் நாங்களும் சாப்பிட்டு 4 பேருக்கும் கொடுத்து சாப்பிடுறது. ஓமா இல்லையா? சமாதானத்தை வேண்டிக்கிட்டு போக வாரம், சந்தோஷத்தை வேண்டிக்கிட்டு போக வாரம், பரிசுத்தாவிய நிரப்புதலுக்காய் வாரம், அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியறதுக்கு வாரம், வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு வாரம், ஆண்டவருக்குள்ள என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் பரிசுத்தப்படுத்துறதுக்கு வாரம், ஆவியில நிரம்ப வாரம், ஆண்டவருடைய வார்த்தையில நிரம்ப வாரம், சத்தியத்துல நிற்கிறதுக்கு வாரம், பலம் அடைய வாரம், சுகம் பெற்றுக்கொள்ள வாரம். எல்லாத்தையும் யார் இடத்துல பெற்றுக்கொள்றோம்? தேவனிடத்துல. ஊழியக்காரன் இல்ல. ஊழியக்காரன் வெறும் குப்பை. ஆண்டவர் பாவிக்கிற ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அவருடைய ஒன்றுமே இல்லை. எலிசாட்ட இருந்தது கூட இல்ல. இது வர வேண்டிய காலத்துல வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய குஷ்டரோகம் சந்ததிக்கும் பிடிச்சது, உங்களோட சந்ததிக்கு பிடிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை கேண்டிகப்பா பிறக்காதபடிக்கு இன்றைக்கு நீங்க ஒழுங்கான அத்திவாரத்தை கத்தருக்குள்ள போடுங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்கிற குஷ்டரோகம் உங்களோட பிள்ளைகளை பிடிக்காதபடிக்கு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள் உங்களோட சந்ததிக்கு வராதபடிக்கு இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், இவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கினேன். ஏசப்பா எனக்கு சொன்ன, உங்க சபையில இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தமானது, நீ ஆயத்த பரிசுத்தப்படு. நான் பரிசுத்தப்பட்டா நீங்க பரிசுத்த, சரி கர்த்தர் பரிசுத்தமாக, உங்களுக்கு பின்னால வர சந்ததி பரிசுத்தமாகி நீங்க பரிசுத்தமாகுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிறக்கிற ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ வலது குறைந்ததாய், வாய் சொத்தியா, குருடா, மூக்கில்லாத, கண்ணிருக்காத, பிறக்காத படிக்கு என்ற சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு செய்கிறவரை நாங்க தேவனாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனம், விளையாட்டில்ல, விளையாட்டில்ல. வயசு 80 இருக்கலாம், 20 இருக்கலாம், 10 இருக்கலாம், 50 இருக்கலாம். விளையாட்டு இல்ல. அதான் இயேசுப்பா போன முறை கேட்டார், உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடம் இல்லையா? பட்சிக்கிற அக்கினி என்னோட விளையாடாத எங்களுக்கு சொன்னார். ஓமா இல்லையா? விளையாடுறதுக்கு வேற யாரும் இல்லையா? நீங்க எல்லாம் விளையாடுறது நேர இயேசுவோட விளையாடுறது இல்ல. கூட இருக்கிற ஆளோட விளையாட்டு விட்டீங்கன்னா இயேசுவோட தான் விளையாடுறீங்க. தடகாதைங்க, தடகாதைங்க. கவனம் போயிடும். உயிர் போறது பிரச்சனை இல்ல, அதுக்கு பிறகு ஒரு பயங்கரமான காரியம் இருக்குது. என்னது? என்னது? நித்திய நரகம். பாவத்துல உயிர் போயிட்டுது,
உயிர் போறது பெரிய வேலை இல்லை. ஆண்டவர் எடுத்துருவார், ஏதோ ஒன்றுல போயிடும். ஆனா அதுக்கு பிறகு மிகவும் பயங்கரமான ஒரு காரியம் இருக்குது. பலர் சொல்லுவீங்க செத்தா ஒன்றும் தெரியாது, லூசுகளுக்கு தெரியாது. லூசா இருந்த எங்களை ஆண்டவர் வடிவாஸ் கூட்டுறவரெல்லாம் போட்டு இறுக்கி பூட்டி கைட்டாக்கி காரியங்களை அறிய வச்சிருக்க எங்களுக்கு தெரியும். ஓமா இல்லையா? லூசுக்கு தெரியாது. உண்மைதான். எல்லாம் ஸ்க்ரூ எல்லாம் கலந்து கிடைக்கும், அது லூசு தெரியாது. அதான் சில பேர் நானும் சொல்றது லூசன். சில பேருக்கு லூசன் சொன்னா அப்படியே வெடிக்கும், அப்படியே ராக்கெட் வெடிக்கிற மாதிரி. உண்மையை சொன்னா வெடிக்கும். என்னமா ஒரு நாள் ஒருதியை பார்த்து இப்ப நான் இவ்வளவு இந்த பட்டியை பார்த்து சொல்றேன் லூசன்னு சொல்லி. அப்ப இதை என்ன யோசிக்கணும், நான் எண்ணத்துல லூஸ் ஆகிருக்கு, நல்லது, சந்தோஷம், நன்றி என்று சொல்லணும் மனசுக்குள்ள. என்னத்துக்கு? எந்த பார்வையில அங்க ஏதோ லூஸ் இருக்கிற லூஸ்ன்னு சொல்றேன். அப்ப இவன் சந்தோஷப்படுவான், ஐயோ என்னிடத்துல இருக்கிற குறையை இவர் சொல்றபடினால எனக்கு திருத்தி கொள்றது ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. பாசிட்டிவா எடுங்க லூசுகளை, பாசிட்டிவா எடுங்க. எங்களோட தமிழாக்கிட்ட இருக்கிற குணமே அதுதான். என்னத்தை கதைச்சாலும் நெகட்டிவ் தான், என்னத்தை கதைச்சாலும் நெகட்டிவ் தான். அவர் எனக்கு ஏதாவது சொல்லி நான் மௌனமாயிருந்தா இவரோட ஒண்ணு கதைக்கலாம். ஒருத்தன் என்ன பார்த்து சொன்னான், என்ன பார்த்து இல்லை, என்ன குறிச்சு இன்னும் ஒரு ஆள்கிட்ட கதைக்கல. அவரோட கதைக்கல, அவரோட கதைச்சா மிருகத்தோட கதைக்கிற மாதிரி சொல்லு. இந்த மிருகம் தான் போய் எத்தனையோ முறை கை தூக்கி 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 எடுத்து விட்டு இருக்கு. இன்றைக்கும் அவைகள் மிருகமாக தான் இருக்கிறோம். நான் கத்தரக்கூடிய இந்த ஆண்டோடைய கிருபையினால உயர்ந்துட்டு போய் அநேகருக்கு உதவி செய்யக்கூடியதா கத்த வச்சிருக்கிறேன். ராம லூசுகளை கேட்குதா? கேட்குதா லூசுகள்? நாங்க செய்கிற அக்கிரமத்துக்கு கத்தர் எங்களை பார்த்து லூசன்று தான் சொல்லுவான். ஆனா அவருடைய வாயிலிருந்து தீமையான வார்த்தை வராதபடியால எங்களை பார்த்து லூஸ் என்று சொல்றாரு. இந்த லூசுகளையும் பார்த்து ரட்சிப்பை பெற்று வடிவா ஸ்க்ரூ எல்லாம் போட்டு ஸ்க்ரூ பண்ணி சீர்படுத்தி ஏசி வச்ச எங்களை நாங்க லூஸா இருந்தாலும் எங்களை பார்த்தவர் லூஸ் என்று சொல்றேன். மகனே மகளே தான் சொல்றேன். அல்லேலூயா. என்ன பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் லூஸா தான் இருப்பீங்க. இயேசுவை பாத்தீங்கன்னா பரிசுத்தமா இருப்பீங்க. உலகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பிசாசா இருப்பீங்க. இயேசுவை பாத்தீங்கன்னா பரிசுத்தமானா இருப்பீங்க. இயேசுடைய சத்தியத்துல நின்றீங்கன்னா பக்கத்துல இருக்கிறால நேசிப்பீங்க. சத்தியத்தை வாசிச்சு கண்டு அக்கிரமம் செய்தீங்கன்னு சொன்னா பின்னால வருது ஆபத்து. ஆபத்து பின்னால வருது. அம்மா விளங்குதா? அந்நிய காரியங்களை தலையிட்டா என்ன வருது பின்னால? ஜினிக்கு விளங்குதா? அந்நிய காரியங்களை தலையிட்டா என்ன வருது பின்னால? ஆபத்து வருது. நீங்க ஒரு நாள் பாருங்க, எத்தனை வருஷமா சொல்லிட்டு அந்த நிலத்தை கடிக்க வேண்டாம். இந்த லூசுக்கு விளங்குதோ? இதை இதுக்குள்ள வச்சு இன்னும் என்ன செய்து கண்டோ இதுக்குள்ள வச்சு தந்தையிட்ட போய் பல்ல கிளீன் பண்ண வேண்டியான இங்கேயா வச்சு பல்லு கிளீன் பண்றதுக்கு தேவ சபையா உங்களுக்கு இருக்கு. கையை கீழே வையுங்க. அல்லேலூயா. என்ன வருது? என்ன ஆபத்து வருது? முதல்ல உயிர் போயிடும், பிறகு மரணம். மரணம் அது மகா கொடியது. அதாவது மரணம் வருது, அதுக்கு பிறகு நித்திய மரணம், அது ஆக கொடியது. சீவன் விளங்குதா? அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வேலை தந்திருக்கார், சோத்திரம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார் எப்பவும் இருதயத்துல சொல்லிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தானியேலுக்கு விளங்குதா? இந்த சபைக்கு வந்தா படுத்து நித்திர கொள்றதெல்லாம் வேண்டாம். எழும்பி இருந்து சத்தியத்தை நீங்க கேட்கணும். நீங்க இப்ப சின்ன பிள்ளை இல்ல. ஆண்டவர் கொஞ்ச நாளா சொன்னார், என்னுடைய சிறு வாலிப பிள்ளையை இப்ப வாலிப பிள்ளை என்று சொல்றேன். நீ வளர்ந்துட்ட, வாலிபன் ஆகுறாய். அல்லேலூயா. மாறாக விளங்குதா? அந்நிய காரியங்களை தலையிடாதீங்க. பிறகு நாய் மாதிரி நான் தான் 4 காலம் இருந்தது ஆபத்து வருது. தேவனுடைய பிள்ளைகளை, சபையை, தீர்க்கதரிசியோட இருந்தவனே லூஸா இருந்தான். நாங்க இயேசுவோட இருக்கிறனால நாங்க லூஸா இருந்தோம்னா இயேசுவை லூஸ்ன்னு சொல்றவங்கள நம்ம மாறிவிடுவோம். இயேசு லூஸா? அவ லூசு வேலையெல்லாம் செய்யாதீங்க. அந்நிய காரியங்களை தலையிடாதீங்க. அந்நிய காரியங்களை தலையிடாதீங்க. எனக்கு தெரியாது இது இதெல்லாம் எனக்கு ஒரு போன திங்கள் செவ்வாயிலே கத்திருந்த வார்த்தையை தந்துட்டார். நான் இதை எடுக்கிறது ஆண்டவரே, வேறு எடுக்கிறதான்னு சொல்றேன். வேறு எந்த வார்த்தையும் எனக்கு வர இல்லை. 2 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருக்கிற அந்த வார்த்தை, அதுலேயும் 3-4 காரியங்கள் இருக்கு. அந்நிய காரியத்துல தலையிட்டு பாடுபடுகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. 2 பேதுரு 1 பேதுரு 4:15. அந்நிய காரியங்களை தலையிட்டு பாட அனுபவிக்கிற நாங்க இருக்கக்கூடாது. தேவ சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளை அந்நிய காரியத்துல தலையிடாதீங்க. கர்த்தர் சொல்லாத எந்த காரியத்தை செய்யாதீங்க. கர்த்தரிடத்துல கேட்டு எந்த காரியமா இருந்தாலும் பதில் வந்ததுக்கு பிற்பாடு செய்யுங்க. அதுக்கு முதல்ல எந்த காரியமும் செய்யாதீங்க. குற்றவாளிகளா நிற்போம். ஆமென். எத்தனை பேர் குற்றவாளியா நிக்க போறீங்க தேவனுக்கு முன்பாக?
கதவை திறந்து விடுங்க, கதவை கூட்ட வேண்டாம். அல்லேலூயா. கண்களை மூடி எங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து அப்பா இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் லூசுகிறதான் ஆண்டவரே. எங்களுடைய சுய எண்ணத்தினால சுய சிந்தனையினால லூசுகளாக போயிருக்கிறோம். எங்களை கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை கொஞ்சம் டைப் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் சரியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எலிசாவோட கூட இருந்த ஆண்டவரை தீர்க்கதரிசி தன்னுடைய ஸ்தானம் என்னன்றதை மறந்து போனான் ஆண்டவரே. அவனுக்கு தெரியாம போயிட்டது. அது அவனுக்கு அதை நினைக்க விருப்பம் இல்லை ஆண்டவரே. அப்பா தகப்பனை கட்டா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பூமியில நீங்க எங்களை லூசுகளா உருவாக்க இல்லையாப்பா. உண்மை போல உண்மை உள்ள பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கு எங்களை படைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு வரையில எங்களை சாட்சிகளை நாங்கள் கெடுத்து கண்டு இருக்கிறோம் ஏசப்பா. எங்களை மன்னி உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஒழுங்கி ஓடுங்க. அல்லேலூயா. விருப்பம் பண்ணா அப்பா இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, இல்லாட்டா ஒழும்பி ஓடுங்க. கதவு திறந்துதான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் சொல்றது இந்த வீட்டை கதவை திறந்து ஓட சொல்ல இல்லை. கர்த்தர் உங்களுக்கு தந்த ரட்சிப்பை விட்டு ஓடி போறதுன்னா ஓடி போங்க. இல்ல கர்த்தருடைய ரட்சிப்புல நிக்க விருப்பம்னா நில்லுங்க. அல்லேலூயா. 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 நன்றி தகப்பனே. கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள். KRC இந்த சந்ததிக்கு பிடித்த குஷ்டரோகம் ஆண்டவரே, உம்முடைய சபையில நல்ல இடத்துல இருக்கிற எனக்கோ என் சந்ததிக்கோ வராதபடி ஆண்டவரே என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அந்நிய காரியத்துல இனி தலையிடாம இருக்க உதவி செய்யுங்கப்பா. தீமைகள் எங்களை தொடராதபடி, எங்கள் சந்ததியை பின்தொடராதபடி ஆண்டவரே, நான் நினைக்கிற மாதிரி நடக்காதபடி கர்த்தர் ஆண்டவரே, நான் நினைக்கிறது மாதிரி கர்த்தர் செய்யறது அல்ல. கர்த்தர் நீங்க எதை நினைக்கிறீங்களோ ஆண்டவரே, எதை சொல்றீங்களோ அதை நான் செய்ய ஆண்டவரே, சத்தியத்தின்படி செய்ய ஆண்டவரே, பட்சபாதகம் இல்லாமல் நியாயத்தீர்ப்பை செய்கிற தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்கி தேவனுக்கு முன்பாக நிற்கிற உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஏசப்பா, உதவி செய்யுங்க கர்த்தாவே, உதவி செய்யுங்கப்பா. இந்த சபையில இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனை இந்த 3 4 5 6 7 8 ஆண்டவரே ஐயா தகப்பனை நடத்துறதே இவ்வளவு கஷ்டம் வேண்டாம். வானத்தை பூமியை படைத்த தேவன் நீங்க ஆண்டவரே. அன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்கப்பா, ஒரு பக்கத்துல நான் ரட்சித்த ஜனங்களாலே எனக்கு வேதனை, அடுத்த பக்கம் ரட்சிக்கப்படாத ஜனங்களாலே எனக்கு வேதனை. ஐயோ என் தெய்வமே, நாங்கள் உண்மை வேதனைப்படுத்துறவர்களா இருக்கிறது தகுதி அல்லப்பா. நாங்கள் உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம், உம்முடைய ஆண்டவரை கர்த்தாவே சபையின் நிமித்தம், உம்முடைய ரட்சிப்பின் நிமித்தம் நாங்க பாடுபடுறதுதான் சரி ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் நீங்க தூக்கப்படுறது சரியில்லை ஆண்டவரே. நாங்கள் உண்மை துக்கப்படுத்துறதுக்கு நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லையப்பா. அப்பா எலிசாவோட இருந்த KRCக்கு அது விளங்க இல்லை ஏசப்பா. அவன் எலிசாவுடைய ஊழியத்தையே மறுதளிக்கிறவனாய் கூட இருந்து யூதாசை போல காட்டிக் கொடுக்கிறவனாய் இருந்தான் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பரிசுத்த சபையில கூட இருந்து உம்முடைய ஆவிக்கு ஆண்டவரை நாங்கள் எதிர்த்து நிற்காதபடி, போன கிழமை கூட நீங்க சொன்னீங்கப்பா, நான் ஒரு காரியத்தை சொன்னா நீங்க டபுள் மடங்கு 2 மடங்கு அதிகமாய் செய்யறீங்க, எனக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, எத்தனை நாளைக்கு எனக்கு செவி கொடுக்காம இருப்பீங்கன்னு சொன்னீங்கப்பா. கர்த்தாவே கர்த்தாவே எங்களால முடியல, எங்களால முடியல, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. மனம் திரும்புற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. மனம் திரும்புற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, கிருபையின் நாதரே, இரக்கத்தின் தெய்வமே அப்பா. பாவம் பெருகி போற இடத்துல கிருபை பெருகி போய் விடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாவம் பெருகும்படி கிருபை பெருகும்படி நாங்கள் பாவத்துல நிற்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கர்த்தாவே இந்த கிருபையின் நாட்கள்ல நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீங்க கண்டீங்கப்பா, எங்களுடைய வாயின் பேச்சுக்களை எல்லாம் நீங்க கண்டீங்கப்பா, எங்கள் கிரிகைகளை எல்லாம் கண்டீங்கப்பா. இயேசுவே உமால மன்னிக்க கூடுமானால் எங்களை மன்னியுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மறுபடியும் எங்களை எடுத்து நிறுத்துங்கப்பா. எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த பிள்ளைகளிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும், இந்த சபையில இருந்து எடுத்துக்கொள்ளாமலும், எங்களிடத்தில் இருந்து எங்களிடத்தில் இருந்தும் எடுத்துக்கொள்ளாமலும் அப்பா உம்முடைய கிருபைகளால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய கிருபைகளின்படி எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா. அந்நிய காரியங்களை நாங்கள் தலையிட்டு சோரம் போனவர்களாய், ஒரு மான ரோச வெட்கம் இல்லாதவர்களாய் ஆண்டவரே, மிருகம் போல வாழாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தருக்கென்று நாங்கள் யோக்கியமாய் வாழ, கர்த்தருக்கென்று நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, கர்த்தருக்கென்று நாங்கள் மான ரோசத்தோடு வாழ ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கென்று நாங்கள் நிற்க ஆண்டவரே. என் தெய்வம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் நிமித்தம் அப்பா இந்த சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போக
போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவன் கர்த்தர், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இவர்கள் புத்தியினத்தின்படி இவர்களை நடத்தாமல் உம்முடைய மிகுந்த கிருபைகளின்படி நடத்தி எங்கள் பாரங்களை எல்லாம் நீங்க சுமந்து கொள்ளுங்கப்பான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இது பெரிய காரியம், எங்களால முடியாது, எங்களால முடியல ஆண்டவர், எங்களால முடியல இயேசப்பா, எங்களால முடியல கர்த்தாவே, எங்களால முடியாதது தேவனால முடியும். உடைய பாதத்துல நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். என் தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யார் உனக்கு என்ன செய்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று எனக்கு எழுதி கொடுத்த தேவன் நீங்க அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய எழுதி கொடுத்த ஒப்பந்தத்தின்படியே நீர் என்னோடு கூட இருந்து அப்பா தகப்பன் இந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியங்களை நன்மைக்கு ஏதுவாய் செய்யுங்கப்பா. எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி எழ வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். இதாவே உம்மிடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. இந்த சபையை தாங்குங்கப்பா, இந்த பிள்ளைகளை தாங்குங்கப்பா. நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு இடங்களில கர்த்தர் கொண்டு போய் சேருங்கப்பா, சேருங்கப்பா. சமாதானத்தின் ஆவியானவர் இறங்கி வாங்க, சமாதானத்தின் ஆவியானவர் இறங்கி வாங்க. என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா, எனக்கு தெரியல ஏசப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒன்றுமே மண்டைக்குள்ள வருதில்லை, ஒன்றும் வருதில்லை ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நானும் சொல்லி சொல்லி களைச்சு போன ஆண்டவரே, சொல்லி சொல்லி நானும் உழைத்து போன ஆண்டவரே, என் தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பாதத்திலே எல்லாவற்றையும் இயேசு ராஜாவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த சபைக்கு ஜெபிக்கிறேன். பிசாசானவன் இந்த சபையை அழிக்க நினைக்கிற காரியங்கள் இயேசப்பா, நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் ஆண்டவரே பிசாசுக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த சபையை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து, இந்த சபை பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அநேகர் ஆண்டவரை எங்களை குற்றப்படுத்துவதற்கு நீங்க அன்றைக்கே எங்களுக்கு சொன்னீங்க இயேசப்பா. அநேகருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது, எப்பவிடா ரவியில குடும்பத்துக்கு ஏதாவது நடக்கும் கதைக்கலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க சொன்னீங்கப்பா. உற்று பார்க்கிற சத்துருக்கள் மத்தியில நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. பறந்து காட்டுகிற பட்சியை போல நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னீங்கப்பா. அப்பா, அந்த ரெண்டு ஒரு நாளைக்கு முதல், ஒரு நாள் 2 நாளைக்கு முதல் கூட ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனத்தை காட்டுனீங்க ஏசப்பா. எங்க தேவன், நீங்க பறந்து வந்து காத்தீங்க ஏசப்பா. உமக்கு கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி, கோடி நன்றி. யாருக்களாலையும் ஆண்டவரை பிசாசு இந்த இடத்துல இருந்து போறதை கூட நீங்க காட்டுனீங்க ஏசப்பா. யாருண்டு ஆண்டவரே அப்பா எனக்கு தெரியாது, நான் கெஸ் பண்ண முடியும், யாருன்னு தெரியாது. ஆனாலும் அப்படியான அவமானமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த சபையில இருக்கிற பிள்ளைகள் யாரும் வந்து விடாத படிக்க அப்பா உடைய கிருபைகளின்படி தாங்குங்க என்று ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இயேசுவே உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய ரத்த கோட்டைக்கு சபையார் எல்லாரையும் கொடுத்து ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்க்க போகிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆராதனைக்கு வந்த அம்மாவை ஆசீர்வதிங்க, ஆராதனைக்கு வந்த நிரஞ்சனை ஆசீர்வதிங்க, ஆராதனைக்கு வந்த கஸ்தூரி ஆசீர்வதிங்க, ஆராதனைக்கு வந்த என் குடும்பத்தை ஸ்டீவன் டேனியல் ஸ்டீவன் மாலாவை என்னை ஆசீர்வதிங்க. எங்க தகப்பனங்கள் இல்லறத்தை ஆசீர்வதிங்க. புதிய வாரத்துக்காய் கோடி நன்றி. பெலன் தாங்கப்பா, வேலை செய்ய பெலன் தாங்க, ஒரு கண்கள்ல தயவு தாங்க. ஸ்டீவன் கூட இவ்வளவு தூரம் போய் வாரது இயேசப்பா, பெலன் கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. கூட ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் கூட போங்க, கூட வாங்க. இந்த வருஷம் கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா கஸ்தூரியும் தான் ஜினியும் தான் படிப்புகளை முடிக்க கர்த்தர் கொடுத்த தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைக்கு வேலையை கொடுத்தீங்களே நன்றி அப்பா. ஜினிக்கு கூட நல்ல வேலையை கொடுங்கப்பான்னு நாங்க ஜெபிக்கிறோம். படித்து உடைய நாமத்தினால முடிச்சிட்டாள் இயேசப்பா. நீங்க தாமே நல்ல வேலையை கொடுங்கப்பா. தொடர்ந்து படிக்க அவளுக்கு விருப்பமான படிக்கட்டும் இயேசப்பா. கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நினைவு கூறுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா. உடைய ரத்த கோட்டைகள் எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ கிருபையானது என்றென்றும் எங்களோடு இருப்பதாக. உடைய ரத்த கோட்டைகள் எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து இயேசு ராஜாவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாலா சுருக்கமா ஜெபம் எல்லாருக்கும் நன்றி ஏசப்பா. இந்த வேலைக்காய் நன்றி. எல்லாரையும் உடைய ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கிருபை உள்ள தெய்வம் தாமே, கிருபை நாளங்களை முடிசூட்டி வழி நடத்துற தெய்வம் ஐயா. எத்தனையோ தடவை நீங்களும் பேசி பேசித்தான் பார்க்கிறீங்க டாடி. ஆனாலும் எங்களுடைய இருதயம் குணப்படாத இருதயமாய்த்தான் அநேக நேரங்கள்ல இருக்கிறது ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்ய ஏசப்பா. ராஜாவே, இந்த தகப்பனை உலகத்தை ஜெயிக்க பரிசுத்தாவின் நிறைவை தாங்க பாடி ஜெபிக்கிறேன் ஐயா. மாமிசத்தை ஜெயிக்க பரிசுத்தாவின் உதவியை
தாங்கப்பா, பரிசுத்தாவின் நிறைவை தாங்கப்பாண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினியாய் நிரப்புங்க ஏசப்பாண்டி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு ஏசப்பா, நிறைவான விடுதலை கொடுங்கப்பா. நாங்க எந்த அந்நிய காரியங்களுக்கு தலையிடாத படிக்க ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க ஏசப்பா. மறுபடி 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 இந்த ஏசப்பாவை துக்கப்படுத்தாத பிள்ளைகளா, மறுபடி 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 இந்த இயேசு ராஜாவை சிலுவையில் அறையிற பிள்ளைகளா இருக்காத படிக்க இருக்க உதவி செய்யப்பா. நாங்க யாரை துக்கப்படுத்துறோம், யாருக்காக ஏசப்பா அப்பா இப்படி செய்கிறோம் என்ற அந்த நினைப்பு எங்களுக்கு வரட்டும். ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டும் ஏசப்பா. இந்த தெய்வத்தை நாங்க துக்கப்படுத்தாத படிக்கு வாழ்ற வாழ்க்கை உண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஏசப்பா. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாத படிக்க ஏசப்பா. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் மாத்திரம் என்று வேதம் சொல்கிறது ஏசப்பா. நீதிமான்களை அழைத்திருக்கிறீங்க ஏசப்பா, அதுல நிலைத்திருக்க உதவி செய்யுங்க நடின்னு ஜெபிக்கிறேன் ஐயா. ஏசப்பா எங்களை ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, உங்களுடைய மிகுந்த கிருபையினால எங்களை காத்து கொள்ளுங்க ஏசப்பா ஜெபிக்கிறேன் ஐயா. கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த பொறுமை எங்களுக்கு வரத்தக்கதாய் கிருபை செய்ய பாண்டி ஜெபிக்கிறேன் நடி. தேவனுடைய அன்பிலும் கிறிஸ்து இயேசுவின் பொறுமையிலும் நடக்க உதவி செய்ய பாண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என்னதான் நடந்தாலும் இந்த தெய்வத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஜனங்களை அப்பா நாங்கள் இருக்க உதவி செய்ய பாண்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தாமே பொறுப்படுங்க, எல்லாருடைய ஆவி ஆத்தும சரத்தை ஏசப்பா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கப்பா. பிசாசு வெற்றியை பெற இடம் கொடுக்காதீங்க நடின்னு ஜெபிக்கிறேன் ஐயா. பிசாசு ஜெயம் எடுக்க இடம் கொடுக்காதீங்க பாண்டி ஜெபிக்கிறேன். மாமிச கிரிகளை இயேசுவின் நாமத்தினால் அழித்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பெரிய கர்த்தர் ஏசப்பா, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா விதமான தடைகளை நீக்கி போடுங்க பாண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உதவி செய்யுங்க. காரியங்கள் கைகூடி வர்ற நேரங்கள் ஏசப்பா பிசாசானவன் அநேக காரியங்களை போட்டு தடைகளை போட்டு பாவங்களை போட்டு காரியங்களை வரவழைக்காத படிக்க ஏசப்பா தடை பண்ண பார்க்கிறாங்க. அப்பா அறிவுள்ள இருதயம் கொடுங்க டாடி, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க பாண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அறிந்து புரிந்து காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க டாடி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற இருதயத்தை கொடுங்க பாண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க பாண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. முற்று முழுமா எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவோடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். கொண்டாடுவோம் நாங்கள் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். Lord.
கோடி ஸ்தோத்திரங்க. யாராவது நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன்டா சுருக்கமா உங்களுக்காக ஜெபிங்க, இல்லைன்னா முடிக்க போறோம். அந்த தகப்பனே இயேசப்பா, இந்த வேளையில கூட கர்த்தாவே இயேசப்பா, உங்களோட வார்த்தைகளுக்கு நான் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசப்பா, நீங்க தாமே உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசப்பா கர்த்தாவே இயேசப்பா, அப்பா அப்பா தகப்பனே, இந்த பூமி ஒழுங்கின்மையா வறுமையா இருந்தது இயேசப்பா. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடிய போது எல்லாவற்றையும் நீங்க அழகுபடுத்தினீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டீங்க இயேசப்பா. கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே இயேசப்பா, நான் விழுகிற இடங்களப்பா ஆண்டவரே அப்பா, கோபத்திலே ஆண்டவரே தகப்பனே நிரம்பி இயேசப்பா அப்பா, எல்லா பாவங்களும் ஒரே நிமிஷத்துல வந்துடுறதா இருக்குது இயேசப்பா. இந்த குறைகளை மன்னிங்கப்பா தகப்பனே, உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு கொடுத்தது ஆவியானவரை அவித்து போடாதபடி எதிர்த்து நிற்காதபடிக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே, கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே, நீங்க மாத்திரம் தானப்பா பாழான ஸ்தலங்களை தேர்வு செய்யவும் அப்பா தகப்பனே, அவாந்திர வெளியே ஏதேன் தோட்டத்தை போலவும் ஆண்டவரே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்க உங்களால மாத்திரம் தானப்பா கூடும். அப்படியாக இந்த வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இந்த சிந்தனைகள் இதயத்தை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. வேதத்தின்படி வாழ உதவி செய்யுங்கப்பா. நிலைவரமான இதயத்தை தாங்க, நிலைவரமான இதயத்தை தாங்க இயேசப்பா. இந்த பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற இந்த பொல்லாத விக்கிரகத்தின் கிரியைகளும் சாபத்தின் கட்டுகளும் பொல்லாத இந்த ஜென்ம சுபாவங்கள் இயேசப்பா, எதிர்த்து நிற்கிற ஆவிகளும் பொல்லாத குணங்களும் இயேசுவின் நாமத்துல கூட அழித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னால ஒன்றும் கூடாது, ஆனாலும் கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இயேசப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. செத்த எலும்புகளை பார்த்தே உயிரடையும் என்று கேட்டபொழுது உயிரடையும் என்று சொன்னீங்க. அப்படியாக இந்த வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க, உங்களுக்கு உகந்தவளாய் மாற்றுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நாள ஒருவருக்கும் எந்த இடரலும் பிரச்சனை வராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாக இயேசப்பாவுடைய நாமத்தில் என்னை தாழ்த்தி இயேசப்பாவுடைய வார்த்தைகளுக்கு என்னை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நன்றி தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. உமக்கே எல்லா ஜனம் மகிமை சோத்திரம் போல எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. இந்த நாள் நாங்கள் கூடி உமக்கு ஆராதனை செய்ய நீங்க எங்களை ஜீவனுள்ள ஒரு தேசத்துல வைத்திருந்ததுக்காய் நன்றி. ஒரு நாளை தந்ததுக்காய் நன்றி, ஒரு நாளை தந்ததுக்காய் நன்றி. அப்பாவுக்கு சித்தமான மறுபடியும் நாங்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல இருந்தா இயேசப்பாட வருக தாமதித்தா மறுபடியும் சபை கூட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதுவரையில நாங்கள் பரிசுத்தமாய் பரிசுத்த ஆவியானவருக்குள் இயேசுவின் நாமத்தில் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இந்த தவிர எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. உங்கள் சோதனைக்கு உட்பட விடாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். சாட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறார். கடவுளுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப கால வயது போல ஆகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நியாயத்தை செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எங்களோடும் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலர்கள் எல்லாரோடும் இன்றும் இந்த சதா காலங்களிலும் விசேஷமா எங்கள் அனைவரோடும் இந்த சபையோடும் என்றென்றும் கர்த்தருடைய வருகை வரை கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சிங்காசனத்தில்
போகிறேன், வசனத்தை கேட்டுட்டு ஏதோ காரியம் சொல்ல போகிறேன். சண்டே ஜூனியர் ஸ்கூல் என்ன முடிப்போம். கிரியா வாங்க, குயிக்காக வாங்க, சுருக்கமாக சொல்லி முடியுங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். யோவான்ஸ் ஓப்பன் காப்பிக்கு சொல்லப்படுறார். அந்த சேப்பியர் ஓப்பன் பண்ணுற நேரம், அந்த சீவில் சேப்பியர் ஓப்பன் பண்ணுற நேரம் ஒரு ஸ்டில்லியாக தான் 30 மீட்டரில் வருதில்ல வந்து ஒரு ஸ்டில்லியாகுது. இப்போ வந்து சீவனில் வந்து சி பஸ்ஸுங்கிற வந்து ப்ளோஸை பண்ணுறாங்க கேர்ல ஒண்டா இப்போ வந்து ஒரு எங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற நேரம் ஊரில் இருக்கிற வெக்ஸ்தர் எல்லாம் ரம்ம பண்ணுது. இல்லை ரெண்டாவது எங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற நேரம் ஹாவில் இருக்கிற மீனுகள் லீவு எல்லாம் போய் ரம்ம பண்ணுது. இப்போ இந்த மூன்றாவது எங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற நேரம் பன்ஷில் ரம்ம பண்ணுது. இப்போ நாலாவது எங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற நேரம் ஒரு மேலே இருக்கிற ஹிம்மல் வந்து ரம்ம பண்ணுது சூலா மோன் மாதிரி. எந்த ஒரு எண்ணில் வந்து கத்துதான் ஐயோ 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 வந்து அது ஆத்வ பண்ணதான் 3 கடைசி பாசம். ஆமென்.